எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்போ நேற்று வந்து எல்லாரும் முயற்சி பண்ணியிருக்கேன், எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் குறைஞ்சிருக்கு. பரவாயில்ல. அந்த பிரச்சனை எப்படி சண்முகம் வலி எப்படி குறைஞ்சிருக்கு? வலி குறைஞ்சிருச்சுங்க. காலையில இப்ப எழுந்து மலைவாயை சுத்தம் பண்ணேன். இன்னைக்குதான் இவ்வளவு நல்ல சுத்தம் பண்ணதுல இன்னைக்குதான் நான் எப்படி தண்ணி அனுப்பிச்சுன்னா அதே மாதிரி தண்ணி வெளியே வந்துச்சுங்க. மஞ்சள் மஞ்சள் சகப்பு இந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. அதெல்லாம் இல்ல. அந்த 1.5 மாசமா யூஸ் பண்ணதுல இன்னைக்குதான் அந்த எப்படி தண்ணி அதே மாதிரிதான் வெளியே வந்துச்சு. கொஞ்சம் கூட கலர் சேஞ்ச் இல்ல. இந்த 1.5 மாசமா அந்த பச்சை கலர்லயே தான் நடமாடிச்சு எனக்கு. இப்ப அந்த வலியில எத்தனை விழுக்காடு குறைஞ்சு? 80 90 விழுக்காடு போயிடுச்சா? இப்ப அந்த வலின்றது இல்லைங்க, நார்மல் ஆயிடுச்சு. இப்ப வலி கம்மியாயிடுச்சு. இப்ப காலையில எழுந்து ப்ரஷ் பண்ணி இந்த மலைவாய் சுத்தம் பண்ணது இப்ப டயர்ட் ஆயிடுச்சு. அவ்வளவு இல்ல. அது ஆயிடுது. அது வந்து அப்படித்தான் பண்ணும். அதெல்லாம் ஒண்ணும். அதாவது அந்த உள்ள விஷம் வெளியேறுகின்ற பொழுது அந்த மயக்கத்தை கொடுத்துதான் சரி பண்ணும். மயக்கம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? சோர்வு. அதாவது விஷத்தை வெளியெடுக்க எப்படி விஷத்தை ஒருத்தர் கக்கிட்டானா அந்த ரீசார்ஜ் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்குது. அந்த விஷத்தை வெளியெடுக்கிறப்ப அது ஓய்வு, உடம்பு சுத்தமாயிடுச்சுன்னா ரெஸ்ட்டுக்கு போகணும். இதுதான் வந்து இயற்கை இப்போ ரெஸ்ட்னா நீங்க என்ன பண்றீங்க? ஐயோ வேலைக்கு போகலன்னு நினைக்கிறீங்க, அது வேற. இன்னைக்கு வேலைக்கு போகல, சம்பளம் போச்சு, முதலாளி சத்தம் போடுவான்ல, இயற்கையில கிடையாது. என்னது இயற்கையில இல்ல. ஆமா, நீங்க ஒரு வேலையை வச்சுக்கிட்டு அமெரிக்கா போகணும், லண்டன் போகணும், துபாய் போகணும், எனக்கு வயிற்று அதெல்லாம் இயற்கையில கிடையாது. உடம்பு சுத்தம்னா சுத்தம் தான். அதாவது ஆப்ரேஷன் தியேட்டருக்கு உள்ள போயிட்டீங்கன்னா வாயை மட்டும் கம்முன்னு இருக்கணும். உங்களுக்கு ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்குது. அதாவது கத்தி இன்றி ரத்தம் இன்றி செலவின்றி ஆப்ரேஷன் நடக்குது. கத்தி கிடையாது, ரத்தம் செலவு கிடையாது, எது மேலும் ஆப்ரேஷன் நடக்குது. ஆப்ரேஷன் நடந்து சக்சஸ். அதனால அது ஓய்வு கேட்க அது கண்டுக்காம விட்டுருங்க, அவ்வளவுதான். ஏன்னா வேலைக்கு போகணும் இதெல்லாம், அதனால அது ஒண்ணும் பண்ணாது. புரியுதுங்களா? அப்படி ஏதாவது போச்சுன்னா 2 பேரிச்சம்பழத்தை போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது, ஒன்னும் பண்ணாது. என்னது ஒண்ணும் பண்ணாது. அப்படியெல்லாம் உடம்பு தாராளமா 2 பேரிச்சம்பழம் போட்டுருங்க. 2 எலுமிச்சம்பழத்தை நினைச்சு 2 பேரிச்சம்பழம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வாட்டர்ல போடுங்க, ஒன்னும் பண்ணாது. புரியுதா? நமக்கு திருப்பி திருப்பி ஜீரண நேரம் நிறுத்துறதா நம்ம வேலை. திருப்பி இந்த 5 பேர்த்துக்கு வேலையே இதுதான். இந்த 5 பேர் தான் பாருங்க, எல்லாரும் 50 வயசை தாண்டிட்டோம். சும்மா விளையாட்டு இல்ல. புரியுதா? இது சாதாரண விஷயம் இல்ல. உலகத்துல எல்லாம் 60 தாண்டி, நான் 65 66 போயிட்டு 3 வருஷம் போனா எனக்கு 70. இந்த ஸ்பீடு எனக்கு குறையவே கூடாது. 100 வயசு ஆனாலும் இதே ஸ்பீடில் இருக்கணும். என்னது விட்டா 4 கல்யாணம் பண்ணி 4 குழந்தை பெற்றுக்கிற அளவுக்கு கோபம் இருக்குது எனக்கு. கோபமே இருக்குது எனக்கு. இந்த மானங்கட்ட நாட்டுக்கு நிரூபிச்சாக வேண்டியது இருக்குது. மானங்கட்ட நாடு இல்ல, வெள்ளைக்காரன் குட்டிச்சவராக்கிட்டு போயிட்டான், ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம. ஆனா இயற்கை உணவே எனக்கு நல்லா தெரியும். இந்த இயற்கை உணவு தப்புங்கிறது வெங்கடேசனை சந்திக்கிறப்பதான் தெரிஞ்சது. ஓ, இயற்கை உணவு தப்புடா அப்படின்னு. அப்புறம் தான் அதனாலதான் புதுசா கண்டுபிடிக்க முடிஞ்சது என்னால. இப்பதானே கண்டுபிடிச்சேன். இதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிற அறிவுங்கிறது என்னன்னா எல்லாத்துக்குமே இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. இவனதான் சொல்றான் படிச்சாதான் கண்டுபிடிக்க. போடா வேணா, படிக்கிறதுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் கிடையாது. படிப்பு இயற்கையை படித்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். இந்த விண்வெளிக்கு போலான்னு சொல்லும் பொழுதுதான் இந்த மூளையே வேலை செய்யுது. அது வரைக்கும் இந்த சேப்பாட்ராமன் மாதிரி தான். அதனாலதான் நான் 5 கண்டுபிடிச்சு இப்ப ஸ்டாக் இங்க ஸ்வீடனுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அங்க பேசிட்டு இருக்கிறப்பான், ஸ்வீடன்ல அனுப்பிச்சு அங்க இருக்கிற ப்ரொஃபஸர்கிட்ட வேலிடேஷன் பண்ண சொல்றீங்க நான் கேட்டிருக்கேன். 60 பக்கத்தை. அது வந்து ஸ்வீடன்ல அந்த குமார் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. விட்டக்கூடாது, அவர் கரெக்டா இருக்காரு. நான் வந்து டவுன்லோட் பண்ணி எனக்கு நமக்கு என்னன்னா வெளிநாட்டுல, அது எந்த நாட்டா இருந்தா என்ன, நம்ம கொடுக்குற ஆங்கிலத்துல இருக்கிற கட்டுரை, நான் கண்டுபிடிச்சிருக்க கட்டுரை, நான் எழுதி இருக்கிறத வந்து எவனுமே எழுதிடக்கூடாது. இந்த கண்டுபிடிப்புங்கிறது நான் கண்டுபிடிச்சதுன்னு தான், வேற எவனு கண்டுபிடிச்சதுதான் அது தேவையே இல்லைங்கிற நான் அந்த மாதிரி தான் அனுப்பிச்சிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த இந்த கலை வந்து உலகத்துல யாருக்கும் தெரியாது, தமிழ்நாட்டுல யாருக்கும் தெரியாது. இது இயற்கை உணவை பத்தி பேசுறதே கிடையாது இங்க.
ஏங்க கத்திரிக்காய் வெங்காயத்தை போய் ஏற்க வெங்காயம் அவனு போய் எவன் ஏற்க வேணும்னு சொன்னான். நாங்க வந்து எதை வேணாலும் மாத்திட்டு போவோம். அவன் முருங்கைக்காய் அரைச்சி தின்னு, முருங்கை கீரை அரைச்சி தின்னு, முருங்கை கொட்டையை அரைச்சி திங்கிற முழு முழு மரத்தையே அரைச்சி தின்னாலும் நோய் நல்லாகாது. முழு மரத்தையே வெறுக்கு வெறுக்குன்னு அரைச்சி தின்னாலும் நோய் நல்லாகாது. அதான் அந்த அந்த மாடு சொன்னேன், முழு முருங்கை மரத்தை அரைச்சி தின்னாலும் நோய் நல்லாகாது. யாரு திங்க சொன்னாங்கன்னு கேட்டேன் நான். அந்த மாதிரி தான். ஆகையினால இது சயின்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பரிணாமத்துல நகை எப்படி தேவையில்லையோ வளர்ந்ததுக்கு அப்புறம், வளர்ற நகம் தான் தேவையில்லை, உள்ள இருக்கிற சதை நமக்கு தேவை. வளர்ந்த நகம் வெளியே வருது வர அதுதான் தேவையில்லை. என்னது வெளியே இது வந்து வர்றது தேவையில்லை. நீ அதுக்கு அதுக்கு நகை பாலிஷ் போட்டுட்டு அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுக்கிறானுங்க. பெரிய பெரிய நடிகைகள்ல நகத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுக்கிறது. ஆனா மானக்கட்ட முண்டைகளா அதுக்கு ஆரோக்கியத்துக்கு இது ஆரோக்கியம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த வெளியே வர்றது ஆரோக்கியம் நினைச்சிட்டு இருக்கிறான். அதே மாதிரி இது 1 லட்சம் ஆண்டா தப்பு நடக்குது. வெள்ளைக்காரன் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா, சுண்ணாம்பு சாப்பிட்டா சுண்ணாம்பா மாறுங்கிற அறிவு கட்ட முண்டா. அது எப்படி மாறுமான உலகத்துல அப்படி மாறவே அப்படி அப்ப நான் வாயில தங்கம் போட்டா எனக்கு தங்கம் வந்துருமா? வராதுங்க. வாயில இரும்பு யோ எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷனா தான் மாறுமே தவிர, இரும்பு போட்டா இரும்பா வராது, தங்கம் போட்டா தங்கமா வராது. அதனாலதான் டாக்டர் அர்னால்டு என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சுத்தம் அவன் யோகின்னு மட்டும் அந்த ஆள் எழுதல. அந்த ஆள் என்ன எழுதலைன்னா, அந்த ஜெர்மன் டாக்டர் வரிக்கு வரி யோகின்னு எழுதியிருக்கணும். எங்கேயாவது யோகம்னு போட்டிருந்தானா இது கரெக்டா இருந்தா, அவனுக்கு யோகினா என்னன்னே தெரியாம யோகத்தை பண்ணியிருக்கான். யோகம்னு என்னன்னு தெரியாம யோகி ஆயிட்டான். அமெரிக்காவே கலக்கி இருக்கான். அமெரிக்கா ஜெர்மன்லயே பயந்துட்டானுங்க. இவனு சொல்றத பார்த்து ஜெர்மனுக்காரனு பயந்தே போயிட்டானுங்க. இப்ப நான் எப்படி இங்க தமிழ்நாட்டுல பேசுறது யாருக்கும் பயம் இல்லை, ஏற்கனவே இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு எல்லாத்துக்குமே. ஆனா எப்படி செய்யறதுன்னு தெரியல. அதனாலதான் எவனு தமிழ்நாட்டுல என்ன இந்தியாவில இதை பத்தி பேசுனா எவனு எதுக்க மாட்டான். ஏன்னா இப்படி இருக்கு. சித்தர்கள் யோகிங்கள் ஞானி அவர் தவம் இருந்தாரு சாப்பிடாம இருந்தாருங்கிறதெல்லாம் பழைய புராணம் நம்ம கிட்ட. என்னது அதனாலதான் இந்தியாக்காரன் பாய முடியும், தமிழ்நாட்டுக்காரன் எதிர்த்து பேசுவானே தவிர இது ஆகாது ஆகாது. இந்த புத்தகத்தை பார்த்தா கருத்து தான் சொல்லுவான். இந்த புத்தகம் தமிழ்நாட்டுக்கு சேர்ந்ததல்ல, சித்தர்கள் சொன்னதல்ல, பிறந்த குழந்தை கடவுள் சித்தர்னு சொல்லிடும். ஆமா இருக்காங்க, சாமி பூதம் அந்த புராணத்துல பூரா இருக்கு சாப்பிடாம இருந்தா. ஆகையினால இது தமிழ்நாட்டுல யாரு கத்துக்கலையே தவிர யாரு எதுக்க மாட்டாங்க யாரும். ஆனா மேலை நாட்டுல முண்டங்களுக்கு ஆகாரத்தை மாத்தலான்னு சொன்ன உடனே ஜங்குன்னு அப்பவே குதிச்சானுங்க 150 வருஷத்துக்கு முன்னாடியே. யாரு? டாக்டர் அர்னால்டு. அவர் என்ன பண்ணலன்னு கேட்டீங்கன்னா, இயற்கையிலிருந்து சக்தி வருதுன்னு சொன்னா நாம என்ன பண்றோம், பிரபஞ்சத்துல சக்தி இருக்குது, ஆகாய சக்தியில இயங்குது, காற்றுல இயங்குறாங்க, சுவாசம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு பழசு. ஆகையினாலதான் இது இந்தியாவில நம்ம பேச முடியுது. அந்த ஜெர்மன் நாட்டுல அப்ப 120 வருஷம், நாம 10,000 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கிறோம். உலகத்துல நம்ம தான் மூத்த மொழிங்கிறோம். அதனால இருக்கு நமக்கு சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே அந்த பத்மாசல் அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு சிலையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா வரி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. வரி எழுத்துக்கள் புடைப்பு சித்திரம்னு சொல்லுவாங்க. நம்ம மாதிரி கோயில் சிலை மாதிரி இல்லாம ஒரு கல்ல குடஞ்ச எப்படி இருக்கும், செங்கல் அப்படி குடஞ்சோம்னா குழி குழியா இருக்கும், அந்த மாதிரி வரைபடம் போட்டிருக்காங்க. அதுக்கு பேர் சித்திரை எழுத்துக்கள்னு பேர். அதுலயே எழுதியிருக்கான். அப்படின்னா 10,000 ஆண்டு, கிட்டத்தட்ட 9,000 ஆண்டுகள் இருக்கும். அதுலயே இப்படி உட்காந்துருப்பான். மேல இப்படி ஒரு இது மாதிரி போட்டிருக்கோம், ஒரு கொம்பு மாதிரி இருக்கும். பார்த்தா பத்மாசத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சிலர் இருந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப சித்தர்கள் யோகிகள் 10,000 வருஷமே கிட்டத்தட்ட அது 9,000 ஆண்டு ஆகுங்கிறான். 9,000 ஆண்டா அந்த புடைப்பு சிற்பம் இருக்கு. அதை வச்சுதான் கண்டுபிடிச்சாங்க. அப்ப அது தமிழர்களுடைய இப்ப சிந்து சமவெளி எழுத்துக்கள் தமிழர்களுடைய எழுத்துக்கள் தான் நிரூபிக்க போறாங்க. இதுல வாயை மூடிட்டு இருக்காங்க. அது வந்துட்டாவே இந்த திருட்டு பயலுக்கு இந்தியாவில பேசப்படுகிற திருட்டு பயலுக்கு சாமியார்களுடைய கொட்டை அடங்க போகுது. அதனால வாயை மட்டும் கம்முன்னு இருக்கானுன்னு. உலகத்திலே தலை சேர்ந்த நாகரிகத்துல மூத்த நாகரிகம் தமிழ் நாகரிகம் தான். சிந்து சமவெளி நாகரிகத்தை அந்த எழுத்தை கண்டுபிடிச்ச தமிழக அரசு 8 கோடி ரூபாய் நன்கொடைதாரேன்னு சொல்லியிருக்குது. அது தமிழ் மொழிக்கு சார்ந்ததுதான். தமிழ் மொழியை படிப்பது போல் சிந்து சமவெளி எழுத்தை படிக்க முடியுது. இப்ப நிரூபிச்சுட்டாங்க. நிறைய ஆசிரியர்கள் ஆராய்ச்சி பண்ணி அது தமிழ் எழுத்துத்தான் நிரூபிச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த வெள்ளைக்கார இப்ப மத்திய அரசாங்கத்துல இருந்த பிஜேபி முண்டங்கள் இந்த மாதிரி
அந்த என்ன பண்ண மதவாதி முண்டங்களுக்கு வந்து இந்த அறிவே மதவாதம்னாவே அறிவே இல்லைன்னு அர்த்தம். மதவாதம் பேசுறான்னாவே அவனுக்கு என்ன இல்லை, மூளையே இல்லைன்னு அர்த்தம். அறிவு அதாவது கரெக்ட். மதத்தை மதத்தை உற்பத்தி பண்றவனுக்கு கூட மூளை இருந்திருக்குதான். மதத்தை உற்பத்தி பண்ணிருப்பான் பாரு, அவனுக்கு கூட கொஞ்சம் அரைகுறை மூளை இருந்திருக்கலாம். இப்ப பின்னாடி இருக்கான் பாருங்க, இவனால கடவுள் பேரால வைக்கிற கடவுள் பேரை சொல்லி கொண்டு திருடுவதுதான் இவனுடைய வேலை. என்னது? திருடுவது. திருடுவதுதான். அதுக்காகத்தான் இவன் இந்த மதத்தை வைத்திருக்கிறார்கள், வேற ஒன்று. இப்ப இந்த மதத்தை சொல்றவன் பின்னாடி பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கான். எத்தனை கோடி கணக்குல பல ஆயிரம் கோடி. எல்லா அயோக்கியத்தனம் பண்ணுவோம். நமக்கு சான்று பெங்களூரே சான்று, அந்த தர்மஸ்தலவே சான்று. பாரு எல்லாரும் இப்போ என்ன பண்ணுவான்னு தெரியல. வாய மூடி அத்தனை வெறும் அந்த ஊர்ல ஒரு 200 குடும்பம் 300 குடும்பம் இருக்கிற இடத்துல இத்தனை 1000 கொலை நடந்திருக்குன்னா என்ன அர்த்தம்னு கேக்குறீங்க? 200 வீடு 300 வீடு இருக்கிற சின்ன ஊர்ல தொடர்ந்து 400 பேர் 300 பேர் 200 பேர் 100 பேர் திருட்டு போயிருக்கிறாங்க. கற்பனை எப்ப பெண்களாகவே இளம் பெண்களாகவே கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் அந்த கோயிலுக்கு என்னடா பவர்னு கேட்டா, அந்த கோயிலை வைத்து கொண்டுதான் ஏமாத்த முடியும். இதை வச்சு கோயிலை வச்சு. கோயிலை வச்சு. இதுதான் இயேசுநாதர் ஒரு புரட்சி உணர்ந்தாக சொல்லப்படுகிறது. இயேசுநாதர் காலத்திலேயே சினிமால காமிச்சிருக்கேன். நான் இயேசுநாதர் படமெல்லாம் பார்த்திருக்கேன். இயேசுநாதர் வரலாறு எல்லாம் இயேசுநாதர் வந்து அவரு மறைந்து போய் 250 ஆண்டுகளுக்கு அப்புறம்தான் எனக்கு ஒரு மனிதன் நான் செத்து போயிடணும்னு வச்சுக்கோங்க. ஒரு 300 வருஷம் கழிச்சு என்னை பத்தி எழுதுனா கண்டபடி எழுதுவான். உடனே வானத்திலேயே பறந்துட்டு போனான்னு எழுதுவான். வானத்திலேயே பறந்துட்டு போனா அவர் ஒண்ணு கடிச்சது பேர் பன்னீரா இருந்தது, பேண்டதுல தங்கமா இனியன் பேண்டாரு எழுதுவான். இப்படியே எழுதுவான். இனியன் பேண்டாருன்னா குசு விட்டாரு, அவர் மணக்காது, நல்ல கும்புன்னு மணக்கம். அவர் பேரதுல சந்தனம், அவர் ஒண்ணு கடிக்கல பன்னீர் எல்லாம் எடுத்து குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தண்ணி குடிக்க சொன்னா என்னோட சிறுநீர் எடுத்து குடிச்சிட்டு இருந்தாங்கன்னு எழுதுவான். இப்படி எல்லாம் எழுதுவான். நம்ம முண்டங்க அதை ஏத்துக்கும். நம்ம முண்டங்க ஏன்னா சாப்பாடாக இருந்தாரு இல்லையா, அதனால பன்னீர் ஆயிடுச்சு. அப்படி அடிப்பான். இப்ப என்கிட்ட கேட்கறவெல்லாம் இருக்கான். இன்னும் சாமி உங்க முடியெல்லாம் தங்கமா முளைக்குமா அப்படின்னு என்கிட்ட கேட்கறவெல்லாம் இருக்கான். இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. என்ன மணி தொலைகிறது? அப்புறம் இன்னொரு சொல்லு, ஏசாமி 1 லட்சம் ஆண்டு உயிரோட இருப்பான் அப்படிலாம் கேட்பான். ஏசாமி 1 லட்சம் ஆண்டு உயிரோட இருப்பான். இவன் எதையும் கத்துக்க மாட்டான். இந்த புத்தகத்தை ஒரு வரி கூட படிச்சிருக்க மாட்டான். இதுதான் இது மாயை. யாரு பண்றான்னு கேட்டீங்கன்னா, யாரும் அவன் நல்லவன் தான். ஆனா உள்ளே இருக்கிற அந்த மாய பிசாசு நல்லதுக்கு எதிராக தப்பா கேள்வி கேட்கறது. நல்லதுக்கு எதிராக இதெல்லாம் உங்ககிட்ட வருது. ஒன்னும் இல்ல, நேத்து என்ன சொன்னாருன்னா சண்முகம், நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி மூச்சு பயிற்சி பண்ணேன், அப்ப எனக்கு முதுகு வலி வந்துச்சு அப்படின்னாரு. நான் அப்போ சொன்னேன், ஐயோ சித்தர்கள்லாம் சாதாரண ஆளுகள் ஐயா, அவன் மூச்சு பயிற்சி மரணத்தையே வெல்றதற்காக மூச்சு பயிற்சி சொல்லியிருக்க, அவன் கண்டுபிடிச்சது. நீ என்னையே மொட்டை தாளிக்கு முழங்காலிக்கு முடிச்சு போடுறேன்னு சண்முகத்தை கேட்டேன். நான் சொன்னேன், சந்தேகம் இருந்தா மூச்சு பயிற்சி பண்ணாதே அப்படின்ட்டேன். சந்தேகம் இருந்தா மூச்சு பயிற்சி பண்ணாத. எத்தனை நாளா பண்ணி? 4 நாள். 3 நாள் பண்ணி சைட் எஃபெக்ட் வருமா? வராது. ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னேன். அதே மாதிரி பார்த்தா அவர் சரி விட்டுட்டாரு. விட்டுட்டு திடீர்னு போய் அவர் என்ன நினைச்சாரு, உடம்பு சொல்லி இருக்குது, அவரும் புத்திசாலித்தனமா கரெக்டா இனிமா கொடுத்தனே அந்த 80 விழுக்காடு 70 விழுக்காடு அவர் வாயில என்ன சொன்னாரு அப்படியே சொல்லிடுவோம். 70 விழுக்காடு வலி குறைஞ்சு போச்சுன்னாரு. என்னையா மலம் போச்சு, இனிமா கொடுத்தாரு, அந்த பச்சை சளி போச்சு, அப்புறம் வலி போச்சு. அப்புறம் எங்க மூச்சு பயிற்சி பண்ணா என்ன, பண்ணாட்டி என்ன? மூச்சு பயிற்சி பண்ணாமையே வலி நல்லா ஆயிடுச்சு. ஏதாவது மூச்சு பயிற்சி சமமா ஓட ஆரம்பிச்சிடும். இதுல இவர் என்ன பண்ணிட்டாரு, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரியாணி தின்னுட்டு கோழி குஸ்கா தின்னுட்டு கண்டா தின்னுட்டு நீ மூச்சு பயிற்சி பண்ண எப்படியே நல்லாங்க. இப்ப சொல்றவன் போறான் தியானம் பண்ணுங்கிற அறிவுகட்ட முண்டமே குடலை சுத்தம் பண்ணாம தியானம் பண்ணவே கூடாது. என்னதே தியானம் பண்ணக்கூடாது. அது தமிழ்நாட்டுல அது ஒவ்வொரு இந்த பகவத்கீதைங்கிற பேர்ல ஒருத்தன் எவனா கிழிக்கிறான். என்ன இளவோ இவ்வளவு ஏட்ட குசு விடுறவனுக்கு எதுக்கடா தியானம் கேட்கறேன். திண்டு ஓட்டு குசு விடுறவனுக்கு எதுக்கடா தியானம்? இத ரெக்கார்ட் ஆகட்டு, நான் போடுறேன் பாருங்க. தின்னுல 3 வேளை தின்னுக்கிற நல்ல அன்னபூர்ணா ஹோட்டல் இருந்து, அது ஹோட்டல்ல இருந்து வந்துருது. இவன் சமைக்கிறதும் இல்ல, அந்த சென்டர்ல இந்த நாய் சமைக்கிறது இல்ல, ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிடுறது. என்னது பணம் வாங்குறான், 2000 3000 பணம் வாங்க வேண்டியது. என்ன தப்பு நடக்குன்னு பாருங்க. இந்த இயற்கை உணவும் தெரியறது இல்ல, இந்த வயிற்ற காய வைக்கிறதும் தெரியல. காய்கறின்னு மறுக்கு காலையில 1.5 கிலோ, மத்தியானம் 1.5 கிலோ, ராத்திரி இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க.
ஒன்றும் பண்ண முடியாது. நானும் 25 வருஷமா கரடியா கத்துறேன். ஒரு பொண்ணு கேக்குது, வெறுக்கு வெறுக்குன்னு காய்களே தின்ட்டே இருக்கிறேன். உங்களை யார் இதுக்க சொன்னாங்கன்னு கேட்டேன் நான். எந்த நேரத்துல எப்படி சாப்பிடணும் கூட ஒரு அறிவு இல்லை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கே இவ்வளவு அறிவு கட்டத்தனமா இருந்தா, நீ எந்த நாட்டு இருக்கிறதுலயே குறைந்த மூடத்தனமுடையவங்க, அதாவது குறைந்த முட்டாள்கள் யாருன்னா, குறைந்த முட்டாள்தனமுடையவங்க எனக்கு தெரிஞ்ச தமிழர்கள் தான். நானும் தமிழன் தான், அது எந்த சந்தேகம் கிடையாது. தாய்மொழி தமிழ் பேசுறேன் தெரியுமா. அதனால நான் சொல்றேன், நானே என்னை குறை சொல்லிக்கிறேன். உலகத்திலேயே குறைந்த முட்டாள்தன்மை உடையவனு யாருன்னா தமிழன் தான். அதிக நூல்களையும் அதிக ஆராய்ச்சி பண்ணவனும் தமிழன் தான். நாங்களே இந்த லட்சணத்துல இருந்தா அப்புறம் இந்தியா எந்த லட்சணத்துக்குன்னு பாருங்க. அதனாலதான் இந்த மதவாதம் எங்க நாட்டுல எந்த மதம் வெடிச்சாலுமே தமிழ்நாட்டுல மதவாதம் ஜெயிக்காது. தமிழ்நாட்டுல மதவாதம் எடுபடும். ஏன்னா இங்க பியூர்லி திருக்குறள் இருக்கிற வரைக்கும், பியூர்லி சித்தர்கள் கொள்கை இருக்கிற வரைக்கும் எந்த மதவாதியும் இங்க வேலை செய்யாது. எந்த மதவாதம் வேலை செய்யாது. தமிழ்நாட்டுல மதவாதம் பூந்துருச்சுன்னா மொத்த இந்தியாவும் அழிஞ்சிடும். மொத்த இந்தியாவும் அது இயற்கை நடக்கவே நடக்கும். இங்க சித்தர்கள் கொள்கை இருக்கிற வரைக்கும், சைவ சித்தாந்தம் இருக்கிற வரைக்கும், சைவ சித்தாந்தம் இருக்கிற வரைக்கும், சைவ சித்தாந்தம்ங்கிற ஒரு தூய்மை. அது கடவுளையும் குறிக்கிறது இல்லை, கத்திரி முருகனையும் குறிக்கிறது இல்லை, அகத்தியரையும் குறிக்கிறது இல்லை, போகரையும் குறிக்கிறது இல்லை, புலிப்பானையும் எவனையும் குறிக்கிறது இல்லை. அது தூய்மை. சைவ சித்தாந்தம் என்றால் முழுக்க முழுக்க தூய்மை, அவ்வளவுதான். அதாவது தமிழ் எங்க ஊர்ல சொல்லுவாங்க, சைவம் என்றால் சுத்தம் சொல்லுவாங்க. இன்னைக்கு சொல்லுவாங்க அவர் சுத்த சைவம்னு சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதென்ற சுத்த சைவம்னா, சைவத்துல 26 சைவம் 27 சைவம் இருக்குது. அதுல வீர சைவம்னு ஒண்ணு இருக்கு. அந்த வீர சைவத்துல பால் குடிக்கிறது குற்றம். என்னது? பால் குடிக்கிறது. எழுதி பாருங்க, சைவம் எத்தனை பார்த்தா 26 சைவம் வரும், 26 தத்துவங்கள்ல வரும். அதுல பாத்தீங்கன்னா வீர சைவம்னு ஒண்ணு இருக்கு. அந்த வீர சைவத்துல பால் தொட மாட்டாங்க, பால் குடிக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? எங்க அப்பா அந்த மாதிரி தான், பால் தொட மாட்டார், பால் குடிக்க மாட்டார். அதான் எங்க அப்பா. அதனாலதான் எனக்கு அந்த சயின்ஸ் எனக்கு ஒட்டு வந்தது. எனக்கு அந்த எங்க அப்பா அசைவம் சாப்பிட மாட்டாரு. அதுதான் எங்க அப்பா வந்து சித்தர் கொள்கையுடையவர். எப்பவுமே வந்து திருமந்திரம் படிப்பாரு, பள்ளிக்கூடம் போகாதவர் தான். அவரு தான் எனக்கு சித்தர்களை அறிமுகப்படுத்தினார். எத்தனை ஒரு 10 வயசு இருக்கும்போது. அப்ப எனக்கு யாருன்னே புரியல. காட்டுக்கு போய் ஒரு 10 வயசு 12 வயசு இருக்கிறப்ப என்னை வந்து ஆனமலை பொள்ளாச்சி இந்த மாதிரி காட்டுக்குள்ள இருக்கிற ஆனமலை பொள்ளாச்சி, நான் சொல்ல 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே, நான் 55 வருஷத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலை வந்திருக்கு. அப்ப சின்ன பையன். அப்ப யாரு பாலைவனம் மாட்டு இருக்கு, காட்டுக்குள்ள ஒரு சின்ன கோயில். அதுதான் அந்த கோயில். அதேதான் நான் சொல்றேன் 50 வருஷத்துக்கு முன்னாடி, 55 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு பாருங்க. அப்ப என்ன இருக்கு, அந்த ஊரே கிடையாது. அது ஒரு கிராம கோயில். எது? திருவண்ணாமலை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது எக்கச்சக்கமான பிரச்சனை நடக்குது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எல்லாரும் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கிறோம். இப்ப நான் விஷயத்துக்கு வர்றேன். 3வது தத்துவத்துக்கு போறேன். அந்த 2வது தத்துவம் முடிஞ்சு போச்சு. இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இதுல எப்படி நடக்குதுன்னா, தானாவே உதாரணத்துக்கு இந்த மாதிரி நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் நீங்க மூச்சை அடக்கி பாருங்க, தொண்டையில அடக்கிற மாதிரி இருக்குது. இந்த விஷயத்து சக்கரம் சொல்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சுவாசத்தை வெளிநிறுத்தி பழகுனாவே தொண்டையை அடைக்கும். இவன் தொண்டையில சம்யம் பண்றான்னு பார்த்தா ஒண்ணும் கிடையாது. சுவாசத்தை வெளிநிறுத்தி பழகுனாவே எல்லாமே சம்யம் ஆயிரும். என்னது? எல்லாமே சம்யம்னா சொல்லுங்க. அந்த தொண்டைக்குழியில சம்யமா பண்ணா உங்களுக்கு தேவையான உணவு தானா கிடைச்சிடும், உள்ளுக்குள்ள சுரந்துரும் அப்படின்றாங்களே சாமி. அது என்ன சாமி? அது உண்மைதான். அது எப்படின்னா, இந்த தானா கிடைக்குங்கிறது என்ன கற்பனைன்னு கேட்டீங்கன்னா, இந்த பசிதாகம் அடக்கினதுக்கு அப்புறம், பசிதாகத்தை கட்டுப்படுத்திய பிறகு, இந்த நீ எப்ப சுத்தப்படுத்த ஆரம்பிக்கிறியோ அப்பவே வெளியிருந்து சக்தி உறிஞ்சா. இது நிறைய பேருக்கு புரியல. அதாவது எப்ப நீ சுத்தப்படுத்த ஆரம்பிக்கிறியோ அது சளியற்ற உணவை வைத்து சுத்தப்படுத்துறோம். என்னது? நீர்ல தொடங்கி இந்த பழச்சாறுகளோ அல்லது காய்கறியை தொடங்குகின்ற பொழுது இந்த உடம்புக்குள்ள செய்தி உடனே போயிடும். அடுத்த வினாடி, அடுத்த பிராக்ஷன் செகண்டுக்கு உள்ள போய் இவன் சக்தியை வந்து வெளியிருந்து எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டான். உடனே கமாண்ட் போய் வெளியெடுத்து உறிஞ்ச ஆரம்பிக்க ரெடி ஆயிரும். அப்போ இவன் சமயம் பண்ணும்பொழுது இங்கிருந்து சக்தி வருது இல்ல, அது வெளியிருந்து உள்ள பூந்துக்குன்னு அர்த்தம். என்னது? அவ்வளவுதான். வெளியிருந்து உள்ள போகுது. நீ என்ன நினைச்சுக்கிற, உள்ளே உற்பத்தி ஆகுதுன்னு நினைச்சுக்கிற. அதுவும் கரெக்ட் தான். வெளியிருந்து உள்ள போறதும் கரெக்ட் தான், உள்ள உற்பத்தி ஆகுது கரெக்ட். ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சமமாயிக்குது. அது எப்படின்னா இப்படி புரிஞ்சுக்குங்க. பஞ்சு இருக்குது, தண்ணிக்குள்ள ஓடுறீங்க.
தண்ணி பஞ்சுக்குள்ள போச்சா அல்ல பஞ்சு வந்து தண்ணி உறிஞ்சுதா? இது யாரும் பதில் சொல்ல முடியாது. புரியுதா? தண்ணிய பஞ்சுக்குள்ள போடுறீங்க, தண்ணிய இதுல ரெண்டுமே கரெக்ட் தான். தண்ணி பஞ்சுக்குள்ள போனாலும் தண்ணி வந்து பஞ்சுக்குள்ள போச்சுன்னு சொன்னாலும் கரெக்ட் தான், அல்லது பஞ்சு வந்து தண்ணி உறிஞ்சுன்னு சொன்னாலும் கரெக்டா. எது கரெக்ட்னு யாருனாலும் சரியா சொல்ல முடியாது. எது கரெக்ட்னு கரெக்டுங்க. பஞ்சு தண்ணிக்குள்ள போடும்போது தண்ணி இழுத்துக்குது. நம்ம எது ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றோமோ அதுதான் வச்சு பயன்படுத்திக்குது. அப்படியும் சொல்லலாம். நீ போட்டதுனால தண்ணி உள்ள போச்சுக்குன்னு சொல்லுவா. புரியுதா? இதுதான் சயின்ஸ். ஏன்னா ரெண்டு தன்மை நல்லா ஏன்னு சொன்னான்னா, இந்த உடம்புக்கு ரெண்டு தன்மை உண்டு. தானாவும் உற்பத்தி பண்ணு. இப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப சர்க்கரை பத்தி பேசினா, நேற்று சர்க்கரை பத்தி பேசினா, சர்க்கரை 90%, 90ங்கிற பாயிண்ட் 90, 110, 80, 85 இப்படி காட்டுதுன்னா உடம்பு தானாவே தயாரித்து கொள்ளுகிறது, அல்லது வெளியே இருக்கிற மின்காந்த கதிர்வீச்சின் மூலமாகவே தனக்கு தேவையான அத்தனை சக்தியும் தயாரித்து கொண்டு அது நியூட்ரலா நிக்குது. அப்படின்னா இந்த 2 பாயிண்ட் தான் விஷயமே. இப்ப ஒண்ணும் இல்ல, நீ சமயம் பண்றது அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு இடத்துல நிறுத்துதல்னு அர்த்தம். எந்த இடத்துல வேணாலும் பண்ணலாம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இதனாலதான் திருவள்ளுவர் தெளிவா எழுதி வச்சாரு. இந்த குழப்பம்லாம் வரும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, பேசாம ஜீரண நேரம் நிறுத்துறான்ட்டாரு. என்னது? திருவள்ளுவர் வந்து பாருங்க, திருவள்ளுவர் வந்து எங்கேயும் மூச்சு பயிற்சி இங்க ஏன் ஒரு இடத்துல வெங்கடேசன் சொல்லுவாரு, திருவள்ளுவர் எங்கேயும் மூச்சு பயிற்சி சொல்லவில்லை, ஆகையினால நீங்கள் ஜீரண நீரை நிறுத்தி பழகினால் அத்தனை நன்மையும் உண்டாக எழுதிட்டாரு வெங்கடேசன். ஒரு இடத்துல எழுதியிருப்பாரு, படிச்சு பாருங்க. ஆகையினால நான் உங்களுக்கு மூச்சு பயிற்சி கட்டாயம் சொல்ல, சும்மா பொழுதுவாக செஞ்சு பாருன்னு சொன்னேன். புரியுதுங்களா? நான் செய்யறதும் இல்லை, ஒண்ணும் பண்றதும் இல்லை. இங்க திருவள்ளுவர் சொல்றத மட்டும் தான் ஃபைனலா வருது. கேள்விகள். அதாவது வந்து நீங்க இப்ப இந்த பஞ்சு சொன்னீங்கல்ல சாமி, ஆமா, அது மாதிரி வந்து ஜீரண நீரை நம்ம நிப்பாட்டணும்னா ஆட்டோமேட்டிக்கா உடம்பு வந்து பஞ்சு மாதிரி ஆயிரும். ஏற்கனவே வெளியே இருக்க தண்ணி மாதிரி அது ஃபுல்லா அப்படியே உறிஞ்சிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி வரலாம், அப்படி வரலாம். அதுதான் இது. அதைத்தான் இவர் சொல்றாரு. யாரு? டாக்டர் அர்னால்ட் ஹெக்ரெட். நாம இப்ப 2025ல உறிஞ்ச வேண்டியது இல்ல, தனியா உறிஞ்ச வேண்டியது இல்ல. அது ஆயிக்கும், அது உடம்பே அப்படியே பஞ்சாயிட்டோம்னா, ஆமா, ஜீரண நீர் நிப்பாட்டோம்னா உடம்பு பஞ்சாயிரும். ஆட்டோமேட்டிக்கா அந்த சிஸ்டம் அதுல இருந்து இது உரியுதோ இல்ல இது இருந்து ரெண்டு உறிஞ்சுக்கிறோம். வயசு வருஷம் மாறி மாறி உறிஞ்சுக்கிறோம். அப்ப நிப்பாட்டணும். இது பண்ண வேண்டியது இல்ல. என்னது நம்ம யோகா பிராணாயாமம் அதெல்லாம் பண்ண வேண்டியது இல்லை. அதெல்லாம் கட்டாயம் கிடையாது. எவன் சொன்னா? அதெல்லாம் கட்டாயம் கிடையாது. அதைதான் சொல்றேங்க. பாருங்க, நீங்க 2வது பாயிண்ட், நியமத்தை செய்து விட்டால் ஆசனம் தேவையில்லை, நேர பிராணசக்தியிலே வாழ்றோம். பிராணன் என்பது மூச்சு பயிற்சி கிடையாது. பிராணன் என்று சொன்னால் ஆகாயத்தில் இருப்பிடமாகி இருக்கிறாய். பிராணன் இருப்பிடமாகி இருக்கிற ஆகாய சக்தியை தான் பிராணன் சொல்ல. மூச்சு இப்படி அப்படி செய்யறது இல்ல இல்ல இல்லைன்னு சொல்லியாச்சு. இது வந்து ஐயா இது எதுக்கு அப்ப கொடுத்துக்கிறாங்க? ஃபர்ஸ்ட்ல நாம அந்த பயிற்சிக்கும் வராதுமான இருக்கிற பிளாக் எடுக்கிறதுக்கு அந்த மூச்சு பயிற்சி தேவைப்படுது. அது ஏதாவது ஆரம்பத்துல இருந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் வந்து இவனுக்கெல்லாம் பண்ணிட்டானுங்க. யாரே இந்த புதுசு புதுசா வந்த வியாபாரிகளும் நம்ம குருட்டு முண்டங்களும் பண்ணதான். எந்த சித்தர் மூச்சு பயிற்சி பண்ண எனக்கு திருவள்ளுவர் அப்படி சொல்லவே இல்லை. இது உள்ள சுத்தம் பண்றது தெரியாதனால மூச்சு பண்ணாதான் அந்த குடல்ல கொஞ்சம் சுத்தம் ஆகும். அப்படித்தான், அப்படி நினைச்சு இருக்கலாமே தவிர யாருமே முழுமையாக சித்தர் கொள்கையை ஆராய்ச்சி பண்ண முடியல. சொந்த உடலை யாரும் ஆராய்ச்சி பண்ணல. இந்த 2000 ஆண்டுகளாகவே சொந்த உடலை ஆராய்ச்சி பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை எவனும் கொடுக்கல, வெங்கடேசனை தவிர. ஏன்னா அன்னைக்கு எழுதுறதுக்கு யாரும் இல்லைங்க ஐயா. சிஷியர் இல்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம், அப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். உண்மைதான். அழுக்கு பிடிச்ச மனசுக்கு, அழுக்கு பிடிச்ச உடம்புக்கு தான் வந்து சுத்தம் பண்ணணும். அழுக்கு பிடிச்ச வீட்டுக்கு தான் சுத்தம் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப இந்த மூச்சு பயிற்சிங்கிறது வந்து உடம்பு வந்து முறையான நீர் பயிற்சி இல்லாம நம்ம அழுக்கு ஏற்றி வச்சிருக்கிறதுனால அந்த பிராணாயாமம் தேவைப்படுது. ஆனா இதுவே வந்துட்டு நம்ம நீர் பயிற்சி பண்றப்போ இந்த உடம்பு வந்து அழுக்கு இல்லாத உடம்பாயிருது. அப்ப நமக்கு அந்த மூச்சு பயிற்சி தேவைப்படாது. ஆமா, இதுதான் உண்மையா. இது சார் இதுதான் உண்மை.
சுத்தம் செய்யறது உள்ளு அகத்தை சுத்தம் செய்யறதுக்கு தான் மூச்சு பயிற்சியே தேவை. கரெக்ட். அது இன்னொன்னு பண்ணிக்கலாம். இப்ப எப்படி என்னன்னா இன்னொரு யோசனை பண்ணி பாருங்க. உங்க மனசு அலைப்பாயுன்னு வச்சுக்கங்க. உங்க மனசு அலைப்பாயுது. அப்ப நீங்க மூச்சு பயிற்சி பண்ணி பாருங்க. அலைப்பாயத்தை உடனே நிறுத்திடலாம். இப்போ கண்டபடி மனசு அலைப்பாயுது. இப்ப வள்ளுவர் சொல்லுவாரு, சென்ற விடத்தான் செலவிடாது தீதூரி மனதை கண்டபடி அலைய விடாமல் ஒரு இடத்துல எழுதியிருக்காரு. அந்த வெளியறிவு உள்ளறிவுன்னு 39வது பாடத்துல எழுதியிருப்பார். கடைசியில பாத்தீங்கன்னா தெரியும். அது கரெக்டா ஒரு 10 வரி தான் இருக்கு. அந்த பாடமே 10 வரி தான். அதுல எழுதியிருப்பாரு. அதுல வந்து 2வது அது ஏற்கனவே பேசியிருக்கோம். இதெல்லாம் அடிக்கடி மேட்ச் பண்ணி பார்க்கணும். இந்த வெளியறிவு உள்ளறிவு எழுதிய மாதிரி தான் இந்த மனதை கண்டபடி அலைய விடாமல். சரி, இப்போ நீங்க சுவாசத்தை நிறுத்தி பாருங்க. என்ன ஓட்டமே நின்றுரும். நீங்க 16 செகண்ட் நிறுத்தினா போதுமானது. நிறுத்தி பாருங்க. அப்ப இந்த 16 செகண்ட் நிறுத்துற பொழுது 16 செகண்டுங்கிறது ஒரு குழந்தை பிள்ளை செய்யறதுதான். நான் அதுல இருந்து தொடங்குறேன். எப்படி பாத்தீங்கன்னா அது 64 செகண்ட் சொல்றாரு. நம்ம அதை மேல பண்ணிக்கலாம். ஏதாவது பிரச்சனை வந்தா பார்ப்போம். அப்போ அப்ப என்ன பசி தாகம் கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்ல, சுவாசத்தை பண்ணி பாத்தீங்கன்னா தொண்டையெல்லாம் காஞ்சு போகும். அப்போ முன்னாண்ட சிறிதளவு தண்ணீர் வச்சுக்கணும். தண்ணீர் வைத்து கொண்டு அந்த பண்ணிட்டே வரணும். அப்போ பசி தாகம் கண்ட்ரோல் ஆயிரும். நீங்க கடுமையான பசி வர்றப்போ சும்மா 2 தடவை பிராணாயம் பண்ணும். அந்த 2 தடவை மூச்சை வெளியிடறதுக்கு பசி ஓடிடும். இந்த பசிங்கிறது ஏமாற்று வேலை அப்படின்னு பசி பாருங்க. அங்க எல்லாம் போயிட்டாங்க. அங்க எல்லாம் போயிட்டாங்க எடுத்துட்டு. இது இந்த ரிங் விட்டனே அங்க ஓடிடுச்சு பாருங்க. அவங்க 4 பேர் ஓடிட்டாங்க. அப்படிங்களா? கட் பண்ணிட்டு வாங்க. அதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல அந்த கூகுள் மீட்ல நான் இன்னொரு கண்ட்ரோல் வருது. இது எங்கேயும் கண்ட்ரோல் மாறுது. சரி எப்படியே இருக்கட்டும். அது இப்ப நடந்தது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இது. ஆமாம், சொல்லுங்க. இப்ப நம்ம பேசுறது இப்ப ஐயா இப்ப சொல்லி நம்ம எடுத்து இந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இது. எல்லாருக்கும் அவரு வீடியோ போறாரா பாத்துங்க இதுல இருந்து. சரி. இப்போ அந்த தொண்டையில சம்யம் பண்ணுதல் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. அந்த சுவாசத்தை அந்த பயிற்சிக்கு உட்படுத்துறோம். அப்படியும் ஒரு பயிற்சி இருக்குது. அதனாலதான் நிறைய நமக்கு வந்து செலவில்லாத எந்த பயிற்சியும் செஞ்சு பார்க்கலாம். நமக்கு தேவை செலவு கிடையாது. நேரம் இருக்கும் பொழுது செய்து பார்க்கிறோம். அதுக்கு நேரத்தை நம்ம வகுத்து கொள்ள பின்னாடி நமக்கு வந்து எல்லா ஓய்வும் வருகின்ற பொழுது நம்ம எல்லாமே செஞ்சு பார்க்கணும். ஏன்னா அந்த நம்ம வந்து இந்த சுவாசத்தை செய்கின்ற பொழுது கட்டுப்படுத்துகின்ற பொழுது நமக்கு கூடுதல் ஆதாயம் வருகிறது. அது சுவாசம்ங்கிறது கை தொடாம சுவாச பயிற்சி இங்க மூக்குல கையே போகக்கூடாது. அவர் சொல்றாரு, ஏறி இறங்கும் இருகாலும் பூரிக்குங்கிறாரு. அந்த இடத்துல கையை தொடக்கூடாது. சமமாக உள்ள போயிட்டு சமமாக வெளிவருவதை நீ கட்டுப்படுத்த சொல்றாரே தவிர, சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இடகலை பிங்கலை சொல்லிட்டு எல்லாம் அது அந்த பார்த்தா சுவாசம் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து சர பயிற்சிம்பாங்க, என்னென்னமோ வாசி பயிற்சி என்னன்னு அப்படியெல்லாம் ஒரு அளவும் கிடையாது. நீ பசித்தாகத்தை கட்டுப்படுத்தாமல் ஆகாரத்தை நிறுத்தாமல் வெளியிருந்து சக்தியை எடுத்துக்கொண்டு நடமாடுகின்ற தாவரத்தை போல மாறாமல் எதுவும் நடக்காது. முதல்ல ஒன்னு ஆகாரத்தை நிறுத்த வேண்டும். ஆகாரத்தை நிறுத்தறதுக்கு முன்னாட உன்னுடைய உடம்பை வந்து கழுவி எடுக்கணும். அது 6 மாசம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், விட்டு செய்யலாம். வெங்கடேசன் சரியா சொல்லியிருக்காரு. நீ ஸ்ட்ரைட்டா செய்யணும்னா அது ஸ்ட்ரைட்டா செய்யணும்னா அது இன்ஸ்டிடியூஷன் இல்லாம செய்ய முடியாது. நீயா செஞ்சினா 10 வருஷத்துல செய்யலாம். என்னது அதெல்லாம் வராதுங்க. நீயா 10 வருஷமா 100 ஒரு அம்மா நேற்று பேசி 10 வருஷமா புத்தகம் படிக்கிற ஒன்னும் புரியலைங்குது. அப்புறம் என்ன பண்றது? ஒன்னும் புரியாது. எங்க தொடங்குறதுன்னு தெரியாது, எங்க முடிக்கிறதுன்னு தெரியாது. சமையல் கூட்டுல பூந்தா கதையை சமையல் கூட்டுல பூந்துட்டீங்கன்னா முடிஞ்சது கதை. அந்த எப்ப நீ சாராய கடையில பூத்துறது ஒண்ணுதான், சமையல் கடையில பூத்துறது ஒண்ணுதான். வாயில வச்சின்னா அவ்வளவுதான், கடை கொண்டு போய் கீழே தள்ளி முழுக்கடிச்சு முன்னே முடிச்சே போடும். அப்படி அந்த சொல்லிடுச்சு. நான் எல்லாம் இயற்கைனுக்கும் போயிட்டேன்.
ஒன்னும் தப்பிக்க முடியலைங்க. தேங்காய்னா தேங்காய் பழத்தையே திங்க சொல்லிடுறேன். போட்டு அமுக்கீரி. இதுதான் இயற்கையோட வேலை. ஆனா தேங்காய் பழத்துல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு தெரியாது. அதுக்கு ஒன்னும் கொஞ்சோடு தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். தண்ணி குடிச்சிட்டே இருக்கு வேணும் நினைக்கிறான் தெரியும், லிட்டர் கணக்கு அடிக்கிறது. அதுவும் தப்பு. நேத்து கூட அவர் இளநீ வாங்கி குடிச்சிருக்காரு. நான் சொன்னேன், இளநீ வாங்கி யார் உங்களுக்கு குடிக்க சொன்னாங்கன்னு கேட்டேன். இளநீ வாங்கி ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா குடிங்க. அதுதான் நான் பண்ணல, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னாரு. எல்லாமே தப்புதாயா அப்படின்னாரு. யார் இளநீ குடிக்க சொன்னாரு? வீட்டுல இளநீ வாங்கி வச்சிருந்தாங்க. டக்குன்னு அந்த பேய் அப்படி திருப்பி விட்டுரும். இந்த பேய் இருக்க எப்படியாவது உள்ள கொண்டு என்ன மரணத்தை உறுதிப்படுத்துறதுல தெளிவா இருக்குது. மரணத்தை துன்பத்தோடு கொண்டு மரணத்தை துன்பத்தோடு கொண்டு வருவதற்கு பிசாசு ரெடியாக இருக்கிறது. என்னது? பிசாசு ரெடியா இருக்கு. பிசாசு யாரும் இல்ல, உள்ள இருக்கிற நெகட்டிவ் தான். என்னது? ஆமா, வெளிய இருந்தாலும் வர போறது இல்ல. பிசாசு உங்க வீட்டுக்கு உங்களுக்கு ஸ்பெஷலா வருதாக்கும், அதெல்லாம் கிடையாது. உள்ள இருக்கிற நெகட்டிவ் தான். ஏன்னா நெகட்டிவ் தான் வந்து துன்பத்தோடு மரணம் கொண்டு வர வேண்டும். என்னது? மரணம்ங்கிறது முடிவே, ஒன்னும் பயப்பட தேவையில்லை. ஒரே ஆள். இப்ப எனக்கு மட்டும் மரணம் வராத முடிவு உண்டு. ஆனால் என்னுடைய முடிவு வந்து சட்டையை கழட்டி வச்சுட்டு போற மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? அப்படி கழட்டி அப்படி மாட்டிக்கிறேன், அப்படி வேணும் அப்படி எடுத்து போட்டுக்கிறேன். அப்படித்தான் உயிர் போகணும் வரணும் வள்ளுவர் சொல்றாரு. இது எவனுக்கும் தெரிய மாட்டேங்குது. இது வெங்கடேசன் எழுதியிருப்பாரு, சட்டையை கிழித்து கொண்டு முடிவு வரக்கூடாது. ஆனா இன்னைக்கு சாவரம் பூராவுமே நாளைக்கு எந்த அதிபர் செத்தாலும் சரி, நாளைக்கு ஸ்டாலின் செத்தா என்ன, மோடி செத்தா என்ன, தங்கர் செத்தான, எந்த பொங்கர் செத்தாலும் சரி, சித்திரவதைப்பட்டுதான் சாக வேண்டும். எப்படி? ஒவ்வொரு வீடியோலும் தெளிவா சொல்றான். அது வார்த்தையிலே போடுறான். பேஸ்புக்ல பார்த்தா கடுமையா எழுதியிருக்கு. மாவனுங்க எந்த அதிபரா இருந்தாலும் சித்திரவதைப்பட்டுதான் மாவனை சாகணும்டான்னு எழுதியிருக்கேன். இதுதான் இயற்கை சட்டம். சித்திரவதைப்படாம சாகணும்னா ஆகாரத்தை 16 வயசுலயே நிறுத்திடணும். ஆகாரம் 17 தாண்டுகிற பொழுது அகத்தூய்மை பண்ணி ஆகாரத்தை நிறுத்தி பழகி நடமாடும் தாவரத்தை போல வாழ்ந்து குழந்தையும் பேத்து காட்டணும். அங்கதான் எல்லாம் மாட்டிக்கிறானுங்க. அப்ப புரியுதுங்களா? அப்ப இந்த சமயம்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அது வந்து ஒரு வகை நிறுத்தம்னு அர்த்தம். நிறுத்தம். அப்ப அந்த மறுபடியும் எடுங்க, அந்த பாயிண்ட் எடுங்க, நான் முடிச்சுக்கலாம். அடுத்த பாயிண்ட்டுக்கு போலாம். 43 42 கீழே பாருங்க, 43 மேல வாங்க. இந்த விசித்தி சக்கரம் அப்படிங்கிற விசித்தி ஆக்னை அப்படிங்கறத மேல வர்றது, கீழே போறது மூலாதாரம். விசித்தி ஆக்னைன்னா மேல அப்படியே படிப்படியே மேல இங்க இன்னைக்கு ஆக்னைன்னா மேல வந்துடும். புரியுதுங்களா? தொண்டை, அப்புறம் உச்சி பூர்வம், அப்புறம் மேல. இது பேர் ஆகாய தாமரைன்னு சொல்றான். ஆகாய தாமரை அல்லது வந்து இதுக்கு என்னென்னமோ ஆகாய தாமரை புஷ்பம். இந்த மண்டைக்கு வந்து என்னென்னமோ சொல்றான். சரசகாரம், சரசம்னா வேணும், சரசகாரம் இதுக்கு பிரம்மம்ங்கிறான், என்னென்னமோ சொல்றான். மொத்தத்துல பாத்தீங்கன்னா உச்சி, நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா உச்சி பிளந்து, கண்ணுக்கு உச்சின்னா இதுதான் உச்சி பிளந்து ஏதோ பெரிய அறுவடை உச்சி புழக்கிற மாதிரி இல்ல. இவன் உச்சி பிளந்தாலும் உடனே மண்டை வெடிக்குதுங்கிறான். அதுவும் கிடையாது. கண்ணுக்கு தெரியாத துளையின் வழியாக ஆற்றல் வெளியேறும்னு அர்த்தம். அதுக்கு பேரு உச்சி பிளந்ததுன்னா என்ன? விறகு எடுத்து கோடல் எடுத்து மண்டையில போட்டு புழக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறான். இப்படி எல்லாம் கற்பனை பண்றானுங்க. இப்படி எல்லாம் உச்சியில புழக்கமா என்ன மண்டை வெடிக்குமா? இது விக்கிரமாதித்தன் காலத்துல சொல்லும் மாதிரி, உண்மையை தெரிந்த விக்கிரமாதித்தா உண்மையை சொல்லாவிட்டால் ஒரு மண்டை சுக்குநூறாக வெடித்து விடும். அப்படி ஒரு கற்பனை இருக்குது. அது என்னமோ மண்டை வெடிக்கிறமா, அதெல்லாம் ஒரு இடவும் கிடையாது. அந்த அழுத்தம் தாங்காம உண்மையை சொல்றாங்கிறான். அந்த அழுத்தம், பிரஷர். இப்படித்தான் வந்து உண்மையெல்லாம் வந்து இந்த தேவையில்லாம சொல்லி கொடுத்து தப்பா கற்பனை பண்றது. என்னது? ஒரு உண்மையை வந்து எளிமையா சொல்லாம ஊறுதுன்னா பறக்குதுன்னு எழுதுற மாதிரி தான். ஊறுதுன்னா அப்படித்தான் கற்பனை பண்ண சொல்லும். அப்படிதான் கிடையாது. ஆக விசித்து சக்கரத்தை ஒரு விதமான மூச்சு பயிற்சியினால், பாருங்க இங்க திருப்பி அதான் எழுதுறாரு. இந்த மூச்சு பயிற்சியினால் அப்படின்னாவே திருவள்ளுவர் எங்கேயுமே சொல்லல. திருவள்ளுவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அப்ப ஒரே பாயிண்ட் அடிக்கிறாரு. திருவள்ளுவரும் திருமூலர் ஒரே மரத்துல எழுதுவாங்க. திருமூலர் எங்க எழுதுறாருன்னா, திருமூலர் புறப்பட்டு பூக்கு திரிகின்ற வாயு எழுதுறாரு. இந்த புறப்படுதல் எழுதுற மாதிரி தான் உற்பத்தி ஆகுதல் அர்த்தம். புறப்படுதல்னா ஒரு செக்ரேஷன் அண்ட் அப்சர்வேஷன். செக்ரேஷன் என்ன தெரியுமா? செக்ரேஷன். இப்ப கிணத்துல தண்ணி ஊறுது, அப்புறம் காணா போச்சு. கிணத்துல தண்ணி ஊறுது, காணா போச்சு. ஏன் தண்ணி ஊறுதுன்னா ஊர்ன தண்ணி வெளியே எடுத்துடுறோம். அதே மாதிரி தான் இந்த பசி என்பது சித்த நேரம் இருக்கும், காணா போயிடும்.
இது நல்லா புரிஞ்சுக்கணும். பசி வர நேரத்துல பேசாம விட்டுருங்க, காணா போயிடும். ஏன்னா இந்த பசி என்ன பசி எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த பசி எங்க இருக்குன்னா 1 கோடி ஆண்டாக பல கோடி ஆண்டாக அது புழுன்னு இருந்து தொடர்ந்துகிட்டே வந்து உன்னைய மிரட்டி பாக்குது. என்னது இதுல 100க்கு 99 பேர் தோத்து போயிடுவானுங்க. 100க்கு 99.9 தோத்து போயிடுவானுங்க. ஏன்னா பசின்னு சொன்னே நேர புரோட்டாக்கு போயிடுவான். பசின்னு சொன்னா புரோட்டாக்கு போச்சுன்னு யாருமே சொல்லல. புரோட்டாங்கிறது இப்ப கண்டுபிடிச்சது. புரோட்டா இப்ப கண்டுபிடிச்சது, வரிக்கு இப்ப கண்டுபிடிச்சது, தோசை இப்ப கண்டுபிடிச்சது, புட்டு இப்ப கண்டுபிடிச்சது. எல்லாமே இந்த 2000 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சது தான். அதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. இவன் நினைச்சுக்கிறான், இவன் வந்து புரோட்டாக்க குருமா வேணும்னா நான் புரோட்டாக்கு தலைக்கறி வேணும்பா. என்ன நியாயம் இது? எனக்கு புரோட்டாக்கு ஊறுகாய் இருந்தா நான் நினைக்கிறேன், புரோட்டாக்கு ஊறுகாய் இருந்த போது நான் நினைப்பேன். அவன் புரோட்டாக்கு தலைக்கறி வேணும்னு நினைப்பான். இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் வியாபாரத்துக்கு அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு. அது ரைட்டு. இவன் மனசே அப்படி நினைக்குதுங்க. மனசே அந்த மனசை அப்படி ஆனோன்னே இது வியாபாரம். இவன் என்ன பண்ணிடுறான், ஓ இப்படி நல்லா இருக்குதே, இது வியாபாரம் பண்ணா எப்படி இருக்கும், டக்குன்னு வியாபாரம் மாற்றி விட்டுறாங்க. இப்படித்தாங்க இட்லி கடை வச்சவங்களாம் கோடீஸ்வரன் ஆயிட்டான். இட்லி கடை வச்ச பூரா அதை டெவலப் பண்ணி கோடீஸ்வரன் ஆயிட்டான். கேட்டா இட்லி கடை வச்சு பெரிய அன்னபூர்ணா யாரும் ஆதி காலத்துல இட்லி கடை வச்சிருந்தானா, கௌரி சங்கர் யாரும் அந்த காலத்துல தள்ளு வண்டியில இட்லி வச்சுட்டு இருந்தானா. அப்புறம் திங்க அப்புறம் ருசி வந்துருது. அப்புறம் எல்லாரும் சேர்ந்துட்டு அப்புறம் கடை ஆரம்பிச்சிட வேண்டியது. கடை அப்படித்தான் இருட்டு கடை அல்வா கடை கிண்டிட்டு இருந்திருப்பான். ஓரத்துல டொடக்குன்னு கிண்டிட்டு இருப்பான். அப்புறம் பெருசாகி கடைசியில் பெரிய இருட்டு கடை அவனே தரக்குள்ள பண்ணி சேர்த்து போயிட்டான் மானங்கட்டவன். அப்புறம் என்ன பண்ணி தோறு, இருட்டு கடை வந்து பெரிய கோடிக்கணக்கு பணம் சம்பாரிச்சா கடைசியில சளி குணம். ஏண்டா இருட்டு கடை அல்வா சாப்பிட்டா அப்ப சளி குணமாகதான் தெரிஞ்சு போச்சு மாவனம். அந்த அல்வா சாப்பிட்டு நீங்க மோட்சம் அடைஞ்சா பரவாயில்ல. அந்த அல்வா எத்தனை பேத்துக்கு உனக்கே இயற்கை அல்வா கொடுத்துருமா அவனை, நீ எத்தனை பேத்துக்கு அல்வா கொடுத்த சாப்பிடாது முடிச்சிருச்சு அவனை. ஐயோ எத்தனை பேத்துக்கு அல்வா கொடுத்துருக்க இயற்கை. அவனை தற்கொலை பண்ண வச்சிருச்சு. அவ்வளவு ஃபேமஸான ஆளு சளியை குணப்படுத்த முடியாம இந்த கொரோனாவை தற்கொலை பண்ணிட்டேன். எத்தனை பணக்காரன் தற்கொலை பண்ணா தெரியுங்களாடுங்க அப்பா. சாமி அப்புறம் ஒரு டவுட் சாமி, இந்த இது தண்ணியில லெமன் பிழிஞ்சு சாப்பிடுறோம் இல்லையா? ஆமா. அது வந்து 1/2 மணி நேரத்துக்குள்ள வந்து அந்த இதை வந்து சாப்பிட்றணும். அப்படின்னா அது இந்த சுத்தி இருக்க கிருமி எல்லாம் இழுக்குமாமே இந்த இது எலுமிச்சம்பழம். அப்போ வந்து தண்ணி வந்து ஒரு செஞ்சோம்னா ஒரு 1/2 மணி நேரத்துல அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா செஞ்சு குடிச்சுக்கலாமா, இல்ல எப்படி பெஸ்ட்? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவை அப்படியெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. அதுக்கு வெறும் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு போயிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் கெடாதுங்க. பொய் சொல்றான், எல்லாம் பொய் சொல்றானுங்க. அவனு இல்லையா அவனே இல்ல. அவனுக்கெல்லாம் வந்து இப்ப உங்களை பத்தி இப்ப நாம குடுக்கறது வந்து நிரந்தரமா குடிச்சிட்டு கிடையாது. நம்ம வந்து தப்பிக்கிறதுக்காக ஒண்ணு செய்ய போனா அது நம்ம நிரந்தரமா பானையில தண்ணி ஊத்தி குடிக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. யாரு இதெல்லாம் சொல்றாங்கன்னா எவனோ சொல்றதுதான் எல்லாமே. இது அத்தனையுமே உணவை பற்றி சொல்லுகின்ற பொய் பிரச்சாரங்கள். நாம எதுவும் தொடர்ந்து அது பண்ண போறதும் இல்லை. நாம தற்காலிகமாக தப்பிக்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கிறோம். என்னது இத போய் இவன் எங்க அப்படி பார்த்தா நம்ம பிரச்சனை. அப்படி சொல்றவன் நம்ம பயிற்சிக்கு வரணும். எவனுக்கு தெரியாது, வரவும் மாட்டான். நீங்க என்ன செஞ்சாலும் அது ரெமெடிகள். நான் தான் சொல்றேன்னு, அது வந்து தற்காலிக பயிற்சியை தவிர நிரந்தர பயிற்சி கிடையாது. நிரந்தர பயிற்சி என்பது ஜீரண நிறுத்தி சுவாசத்தில் வாழ வேண்டும்ங்கிறதான். பானத்தையும் நிறுத்தணுங்கிறதா. எல்லா பானம்னா எல்லாரும் இந்த பானம் தான். அது எலுமிச்சம்பழ சாறு அல்லது இளநீ அல்லது மாங்காய் சாறு அல்லது நெல்லிக்காய் சாறு இல்லையா, இந்த மாதிரி எல்லாமே பான வகை சார்ந்தது. என்னது பானம்? பானம் என்பது வேறு, தூய தண்ணீர் காற்று என்பது வேறு. ஏன்னா நமக்கு உணவு பிரச்சனையே கிடையாது. நமக்கு தூய தண்ணீர் காற்று தான் பிரச்சனை. நமக்கு உணவு பிரச்சனையே கிடையாது. உணவு தான் ஏதோ சாப்பிட்டு மாட்டி சுத்தப்படுத்திக்கிறோம் இல்ல. அது என்ன இத்தினூன்னு சாப்பிட்டாவே பசி அடங்க போகுது. என்னையா ஆச்சரியமா இத்தினூன்னு வெங்காயம் சாப்பிட்டு அவள் சாப்பிட்டோன்னா அந்த எங்க போச்சு, அந்த விஷயம் எங்க போச்சு? அப்ப உடம்புக்கு தேவையான எனர்ஜி எங்க இருந்து வருதுன்னா அது வெளியிருந்து தான் வந்துட்டு இருக்குது. நீ இந்த வயிற்றுல சுரந்ததை கீழே இறக்கி விடுவதற்கு நீ எங்க வெங்காயம் சாப்பிடுது. வெங்காயம் கொஞ்சம் வணக்கி சாப்பிடு. பச்சை வகையை சாப்பிட்டா தொண்டை புண்ணாய் போச்சு. நான் 4 நாளைக்கு முன்னாடி புண்ணாய் போச்சு எனக்கு. நான் இந்த இதை பண்ண வெங்காயம் வாங்கி வச்சேன். நான் அவசரத்தில் என்ன பண்ண பச்சை வகையை அப்படியே வெறுக்கு தின்னா டக்குன்னு போய் மண்டையில் ஏறி இப்பதான் ஆடி இருக்கு. உடனே அந்த அவளை போட்டு திங்கறதுக்கு பதிலாக நேரே பச்சை வெங்காயத்தை தின்னு போட்டேன்.
அந்த அவள் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த பச்சை வெங்காயத்தை காரத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக அது சாப்பிடணும். எனக்கு வந்து வெங்கடேசன் சொன்னாரு எனக்கு எப்போ 20 வருஷம் முன்னாடி சொன்னாரு, இனியன் வெங்காயம் வந்து பச்சை வெங்காயத்தை ஊற வச்சு கரெக்டா பிணைஞ்சு சாப்பிடணும், நேரடியா சாப்பிட்டா புண்ணாகுனாரு. இது நல்லா தெரிஞ்சு போச்சு. அவசரத்துனா டக்குன்னு ஒரு வெங்காயம் திங்கறதுக்குள்ள புண்ணாகி போச்சு. ஊற வச்சு பிணைஞ்சு சாப்பிடணுமா சாமி அது? ஆமா, அவளை வந்து லேசா ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டீங்கன்னா அந்த காரத்தை கண்ட்ரோல் பண்ணணும். நேரடியே பச்சை வெங்காயம் ஒண்ணு சாப்பிடல, அரைவாசி சாப்பிடல. ஒரு முழு வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை முழு வெங்காயம் சாப்பிட்டு தொண்டை புண்ணாயிரும். அப்புறம் அது நல்லா இருக்குமோ, அது நல்லா இருக்கு 2 நாள் ஆகும். நல்லாயிரும். இது தேவையில்லாத பிரச்சனை. அதெல்லாம் பார்த்துட்டு தான் செய்யணும். அதனாலதான் சொல்றேன், அதை வணக்கி சாப்பிடுங்க. அல்லது அதனால மிக்சர் போட்டு சாப்பிடுறது, அல்லது வெண்டைக்காயை வணக்கி சாப்பிடுறது, அதுல வெங்காயத்தை கலக்கி சாப்பிடுறது. டைரக்டா வெங்காயம் சாப்பிட்டு தாங்க முடியாது. அவ்வளவு வேற ஒண்ணும் இல்ல. அந்த பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், குறிப்பா சல்பர் வந்து அந்த வேலையை பண்ணுது. அந்த ஆனா சளியை ஒட்டைச்சி எடுக்கும், பயங்கரமா ஒட்டைக்கும். நீங்க வேணுங்க வெங்காயம் உளிச்சாவே மூக்குல சளி வரும் பாருங்க. வெங்காயத்தை உளிச்சாவே கண்ணுல மூக்குல தண்ணி வரும். சரியா? சளிக்கு வந்துட்டு இந்த இது வெங்காயத்தை வணக்கி சாப்பிடலாம்னு சொல்றீங்களா சாமி? ஆமா, வெங்காயத்தை வணக்கி இந்த நீர் அவளையும் இந்த நீர்பயிற்சி பண்ணிட்டு நீர்பயிற்சி பண்ணாவே ஜீரநீர் சாந்தமாயிரும். அதை பண்ணிட்டு மாலை ஒரு வேளை நீங்கள் வேக வைத்த காய்கறின்னு சொல்லணும். அதுக்கு நீங்க வெங்காயத்தை நிறைய 1/2 கிலோ வெங்காயத்தை வணக்கி அவளை வந்து ஒரு 100 கிராம் 100 கிராம் 150 கிராம் கைப்பிடி அவளை ஊற வச்சு ஒரு 5 நிமிஷம் ஊறினா போறோம். ஒருமா பதம் மாதிரி அப்ப தூக்கி அந்த வெங்காயத்துல பரட்டுறப்ப சாப்பிட்றதுக்கு சுவையா இருக்கும். அதுல எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு சாப்பிட்டோம்னா சுவை கூடிரும். எதுக்கு தெரியுமா எலுமிச்சை பழம்னா, நாக்கில் இருக்கிற அந்த மஞ்சளையும் இந்த சளியையும் கீழே இறக்கி அந்த கிருமிகளை கொள்வதற்கு தான் சாப்பிட்றோம். எலுமிச்சை மலம் சேர்ந்துட்டாவே கிருமிகள் சாகடிக்கப்படும். இந்த கிருமினா பாருங்க 2 இருக்கு நம்ம உடம்புல. வந்து இந்த குட் பாக்டீரியா, பேடு பாக்டீரியா 2ஆ பிரிச்சுட்டானுங்க. உலகத்திலே மொத்தமா 2ஆ, அதை ஜெர்மனிக்காரன் தான் பிரிச்சான். அந்த பிளட் டெஸ்ட் நீங்க மெடிக்கல் லேப்ல போய் லேப் டெஸ்ட் பண்ணு, பிளட் யூரின் அந்த செக்அப் பண்ணும் பொழுது பேசிக்காவே ஜெர்மன்காரன் என்ன கண்டுபிடிச்சான்னு அந்த டெஸ்ட் தான் பண்ணுவான். அதுக்கு தான் வந்து குட் பாக்டீரியா, பேடு பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இந்த பேடு பாக்டீரியா, அதை கெட்ட பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய அதை வந்து அழுத்தி வைப்போம். அது உயிரோட தான் இருக்கும். அதனுடைய செயல்பாட்டை கண்ட்ரோல் பண்ணிடுவோம். என்னது செயல்பாட்டை கண்ட்ரோல் பண்ணுவோம். இறந்து விட்ட அது செத்து போய் ஒரு குறிப்பிட்ட நாள்ல செத்துக்கிட்டே தினம் கோடிக்கணக்கான செல் உற்பத்தியா இறந்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த செத்து விட்ட செல்லை மட்டும்தான் நீங்க பசிதாகத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது இந்த நல்ல கிருமிகள் போய் அந்த செத்து போன எடுத்து சாப்பிட்டு வளமையா மாறிக்கும். இதை கண்டுபிடிச்சதுதான் வந்து நோபல் பரிசு. அப்படின்னா அதனாலதான் நீங்க 6 நாள் 7 நாள் இருக்கும் பொழுது அந்த பழைய விஷம் பூரா நேர அந்த பச்சை பச்சையா போய் உங்க எல்லா நோயும் அது குணமாக்குது. இதெல்லாம் வந்து தீவிரமா அவன் பண்ணி பார்க்கணும். எந்த நோபல் பரிசு விஞ்ஞானி தன் சொந்த உடல் ஆராய்ச்சி பண்ணாத, வெங்கடேசனை தவிர எவனும் ஆராய்ச்சி பண்ணல. உலகத்தை பண்ண முடியாது, பேசிக் தெரியாது. என்ன செத்து போயிடுவானுங்க. எந்த ஒரு நோபல் பரிசு விஞ்ஞானிகளும் உணவை நிறுத்தலான்னு சொல்லி பண்ணி பாருங்க, 3 நாள்ல கோயிந்தாதான், சங்கு தான். நம்ம தான் ஜெயிப்போம். நம்ம கிட்ட தான் அந்த அறிவு இருக்கு. நமக்கு மட்டும்தான் அந்த உரிமை உண்டு, மற்ற எவனுக்கு அது கிடையாது. சரி, முடிச்சுக்கலாம். அதனால அந்த திருவள்ளுவர் வந்து எங்கேயும் காற்று பற்றி சொல்லவே இல்லை. அதனால நான் செய்யறது இல்லை. வேணும்னா செஞ்சு பார்க்கலாம். எப்ப அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் எடுத்துக்கலாம். ஆனால் பிரச்சனை வந்துச்சுன்னா, உங்களுக்கு டைம் இல்லை, ஒரு மாதிரி தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னா நீங்க அதை செஞ்சு பார்க்கலாம். இது வந்து நன்மை தான் உண்டாகும், தீமை உண்டாகாது. சுவாசத்தை நிறுத்தி பழகுதல் என்பது, செத்து போனதான் அவர் தான் சுவாசம் நின்று போகுது, அது முதலே நிறுத்தி பழக வேண்டியதானே. முதலே நிறுத்தி பழகிட்டா உங்க உடம்புல வந்து என்னென்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. என்னென்ன வேதியியல் மாற்றம் நிகழும்னு யாராலும் கற்பனை பண்ண முடியாது. இந்த உடம்புக்குள்ள என்னென்ன தகவல் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இந்த உடம்புக்குள்ள என்னென்ன தகவல் இருக்கிறது என்பது அது ஆகாயத்துக்கு மட்டும் தெரியும். நீ பயிற்சி பண்ணுனா ஆகாயத்தில் இருக்கிற என்னென்ன நட்சத்திரம் இருக்குதோ, என்னென்ன தகவல் இருக்குதோ, அதே தான் உடம்புக்குள்ளுக்கு இருக்குது. அது உங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கும். ஆனா அந்த அனுபவம் எனக்கு கிடைக்காது, உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் அங்கதான் அங்க பிரச்சனையே வருது. எனக்கு ஏற்படுகின்ற அனுபவம் உங்களுக்கு வராது, உங்களுக்கு ஏற்படுகின்ற அனுபவம் எனக்கு வராது. ஏன்னா உங்களுக்குன்னு தனியா அது டிசைன் பண்ணிருக்குது. இந்த சுத்தம் மட்டும்தான் பொதுவே தவிர, சுத்தம் மட்டும்தான் பொது. என்னது? மற்றபடிக்கு உங்களுடைய அனுபவங்கள் என்பது 800 கோடி பேரும் செஞ்சா 800 கோடி அனுபவம்னு அர்த்தம். அப்ப 800 கோடி அனுபவம்னா எத்தனை புத்தகம் போடுறது? இந்த ஒரு புத்தகத்துக்கே இன்னும் நான் 25 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கிறேன்.
என்னுடைய அனுபவத்து போடுறத இப்ப ராதேவம் படிச்சுட்டு இருக்கிறது ஒன்றும் நடக்க போறதில்ல. அதாவது அவரவர்கள் அனுபவத்தை தான் சொல்லாமே தவிர அதுக்குள்ள புத்தகம் போட்டே போனோம்னா அப்புறம் 60,000 சித்தர் தமிழ்நாட்டில் இருந்திருக்காரு. 60,000 பேர் புத்தகம் போட்டா எங்க படிக்கிறது? இருக்கிற போகரையும் படிக்கல, இருக்கிற அகஸ்தியர் படிக்கிற, இருக்கிற திருவள்ளுவரையும் படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. நான் பாரு ஒவ்வொருத்தரும் புத்தகம் போட்டா என்ன அந்த அனுபவத்தை கொடுக்கறது யாரு சாமி? நம்மளுக்குள்ள இருந்தே அந்த அனுபவம் வருதா இல்ல வெளியிருந்து அந்த அனுபவம்? வெளியிருந்து உள்ள போகுது, வெளியிருந்து உள்ள போகுது, உள்ளேயும் உற்பத்தி ஆகுது. ரெண்டு வேலையும் நடக்குது அந்த அனுபவம். ஆமா. அது குறிப்பிட்ட கடவுள்னு சொல்றாங்களே அவங்க மாதிரி பண்ணுவாங்களா இல்ல இயற்கை அந்த மாதிரி கொடுக்குதா? கரெக்ட், நீங்க சொல்றது இயற்கைக்கு மனம். ஆமா கரெக்ட் தான். நீங்க அந்த வெளியிருக்கிற எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸ், அந்த காஸ்மிக், அந்த செய்தி உள்ள போகுது, உள்ளேயும் கிரியேட் ஆகுது. அதாவது ரெண்டு வெளியிருந்து உள்ள போகுது, உள்ளேயும் தூண்டப்படுகிறது. அதுதான் எல்லா சித்தரும் ஒருத்தரும் ஒரு வடிவத்தை கொடுத்தாங்க. கடவுள் பேர் கொடுக்கறது, நீ ஒரு பேர் கொடுக்கணும், நான் ஒரு பேர் கொடுக்கணும், ஐயா ஒரு பேர் கொடுக்கணும், சண்முகர், எல்லாரும் ஒரு அதை வர்ணிக்கிறது தான். எல்லாரும் வர்ணிச்சு வச்சுக்கிறது சித்தர். அதுக்கு நாமம் கிடையாது, பேர் கிடையாது. சரி 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 சரி. அதனாலதான் கரெக்ட். அதனாலதான் ஒரே வரையில ஆகாய சக்தின்ட்டான். சித்தர்கள் என்ன பண்ணான்னா ஆகாயம் போடுற அப்படின்ட்டா, முடிஞ்சு போச்சு, எல்லாரும் அடங்கிட்டோம். எல்லாமே பெருசு அது யாரும் வர்ணிக்க முடியாது, சொல்ல முடியாது. இப்ப அந்த காஸ்மிக் எனர்ஜி இவர் என்ன பண்ணிட்டாரு, ஜெர்மன் டாக்டர் காஸ்மிக் எனர்ஜின்னு போட்டார். அதுவும் கரெக்ட் தான். ஆகாயநாதன் விஸ்வநாதன் சொன்னாலும் கரெக்ட் தான். விஸ்வம்னா விண்வெளின்னு அர்த்தம். ஆகாயம் விஸ்வரூபம் அப்படின்னா பயங்கரமானதுன்னு அர்த்தம். விஸ்வரூபம் அப்படின்னு, விஸ்வரூபா கணபதி நவா, விஸ்வரூபா நவா அப்படிமா. விஸ்வரூபம்னா வெறும் இல்ல, விண்வெளியாய் விரிந்து இருக்கிற மிகப்பெரிய ஆற்றல் பேர். அந்த ஆற்றல் தான் சிறுசா மாதிரி மனுஷனா மாறிடுது. என்னது சிறுசா மாதிரி மனுஷனா? அதுதான், அதைத்தான் சொல்றாங்க. அண்டம் என்பது பிண்டம், பிண்டம் என்பது அண்டம், அண்டத்தில் இருப்பது பிண்டம், பிண்டத்தில் இருக்கிறது அண்டம். அழகா அடிச்சுட்டாங்க, ஒரே பாயிண்ட்ல அடிச்சுட்டாங்க. இதுதான். அப்போ நம்ம அணுவா இருக்கிறோம். உண்மையாலுமே நான் அணுவா தான் உள்ள போறோம். வயிற்று பெண்ணுடைய கற்பப்பையில போகிற பொழுது அணுவினும் சிறிதாய் மீன் சிறிது, அணுவினும் சிறிதாய்ங்கிறான். அணுவினும் சிறிதாய், அணுவை விட ரொம்ப சிறுசா இருக்கிற அளவுலதான் நம்ம உள்ள போறோம். அதுக்குள்ளே பல தகவல் இருக்கு. அந்த தகவல் அந்த தகவல், அந்த இன்ஃபர்மேஷன், இந்த டிஎன்ஏ. இப்ப டிஎன்ஏ பத்தி பேசுறாங்க இல்லையா, நாம டிஎன்ஏ எடுத்து உள்ள போறோம். கண்ணுக்கு தெரியாது. ஒரு டிராப் சிங்கிள் டிராப்ல பல கோடி என்ன சொல்றான் விந்தணுக்கள் இருக்கணும். ஒரு சிங்கிள் டிராப், ஒரு கிராம்ல பல கோடி விந்தணு இருக்கணும். அந்த பல கோடி விந்தணுல ஒரே ஒரு விந்தணு தான் அந்த பெண்ணுடைய சினை மொட்டை தொலைச்சிட்டு மீன் மாதிரி உள்ள போகும். எப்படி மீன் குடஞ்சிட்டு உள்ள போகுது இல்லையா, அந்த மாதிரி குடஞ்சிட்டு உள்ள, மற்றதெல்லாம் செத்து போயிடும். அதுல சில நேரத்தில் 2 பூந்துரும். அது ஆச்சரியமா டபுள் ரெட்டை குழந்தை மாறும். அது ஆச்சரியத்துல ஆச்சரியம். அது என்ன பண்ணுதுன்னு யாருக்க முடியாது. அவ்வளவு பெரிய ஆச்சரியம். மேக்சிமம் ஒண்ணுதான். சரியா? அப்போ அது பூப்படையணும். உடனே அதுக்குள்ள தகவல் இருக்கும். ஆனால் அது பூப்படையருக்கு 15 வருஷம் ஆகும். ஆச்சரியமா இருக்கும். நம்மெல்லாம் இந்த 15 வயசுல பூப்படைகிறாளுங்க. சில பேரு அது நமக்கு தெரியாது. மேக்சிமம் என்னமோ அதுதான். நம்மள 15 வயசு 16 வயசுல பூப்படைஞ்சு அதெல்லாம் மாப்பிள்ளைன்னு சொல்றது. இந்த சீர் பண்றதுல பாருங்க, எல்லாரும் 15 வயசுல சீர் பண்ணுவாங்க. என்னது இந்த திரட்டு சீருங்கிறதுல வேற ஒண்ணும் இல்ல. பெரியவள் ஆயிட்டா, பெரியவன் ஆயிட்டா, ஆம்பளைக்கு எவனும் சீர் பண்றதுல பாருங்க. ஆம்பளைக்கு எவனும் சீர் பண்றது இல்ல, பொம்பளைக்கு சீர் பண்ணிட்டு இருப்பானுங்க. அடாடே, ரெண்டும் ஒண்ணுதான். பூப்புனித நீராட்டு விழா. பூப்புனித நீராட்டுன்னு வேற ஒண்ணும் இல்ல. பெரிய பொம்பளை ஆயிட்டான்னு அர்த்தம். அவளுக்கு என்னன்னா அந்த தகுதி வந்துட்டான், அந்த தகுதி வந்துடுச்சு அப்படின்னு காட்டுவதற்கு தான். அப்ப என்னன்னா அவ தனித்து இயங்க போறான்னு அர்த்தம். அதாவது ஆகாரத்தை யாருக்கும் புரியல. அவ தனித்து இயங்க போறான்னு அர்த்தம். தனித்து இயங்குற தன்மை, அதாவது தனிமையா குழந்தை பெற்றுக்க முடியும், தனிமையா உற்பத்திக்கு போறா, தனிமையா எனர்ஜி எடுக்க போறான்னு அர்த்தம் அதுக்கு. அதனாலதான் மாப்பிள்ளைங்கிறது அது இதுன்னு சொல்றதெல்லாம். சரியா? இந்த விஷயத்துக்கு வர ரொம்ப நேரம் ஆகி போச்சு. ஆகினா விசித்தி சக்கரத்தை ஒரு விதமாக மூச்சு பயிற்சினால் அவர் செயல்புரிய வைக்கிறார். விசித்தி சக்கரம் முதுகெலும்பில் அமைக்கப்பட்டுள்ள 5வது சக்கரம். அதாவது கீழே சக்கரம், 2வது சக்கரம், 3வது சக்கரம், 5, 6, 7 தான் இங்க கடைசியில. அது சகசர நாமம் சொல்லுவாங்க.
1000 கோடி தாமரை, 1008 இதழ் தாமரை, சகசரநாமம். சகசரநாமம்னா இந்த பாட்டு பாடுறது சொல்லுவாங்க. அது ஒரு இருக்கு. சகசரநாமம்னா இது ஆதாரம், இதெல்லாம் இதுக்கு பேர் எல்லாம் ஆகாய தாமரை. நம்ம தமிழ்ல ஆகாய தாமரைன்னு சொல்லுவாங்க. இதைய ஆகாய தாமரை சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பிரம்மரந்திரன்னு சொல்லுவான். பிரம்மரந்திரம், இதுக்கு பேரு பிரம்மரந்திரன்னு சொல்லுவான் சொல்றாங்க. இப்படி எல்லாம் சொல்றாங்க. இதுக்கு பேரு உச்சின்னு பேரு. என்னது? இதுக்கு தமிழ்ல உச்சின்னு பேர் வச்சுட்டான். அவ்வளவுதான். அந்த உச்சி இதுக்கு இவ்வளவு பேர் வச்சிருக்கானுங்க. புரியுதா? இருக்கட்டும். ஆக தொண்டைக்கு எதிர்ப்புறத்தில் உள்ளது. பஞ்சபூதங்கள் 5வது ஆகாசத்தை அல்லது ஈத்தரை. இங்கதான் திருப்பி வரானுங்க பாருங்க. அங்க வெங்கடேசன் அழகா எழுதியிருக்காரு. அப்ப எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆயிட்டே போகுது. ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆயிட்டே போகுது. ஏன்னா நீ இதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, ஒருவன் தியானம் பண்றான்னு வச்சுக்கங்க. ஒருத்தன் மெடிடேஷன் பண்றான். தியானம் பண்ற என்ன தெரியுமா அர்த்தம்? தியானம்னா எதையும் நினையாம இருத்தல்னு அர்த்தம். என்னது? எதுவுமே மனசுல நினைக்காது. இவன் நினைச்சிட்டு உட்காந்துருப்பான். அது கிடையாது. இப்படி உட்காந்துட்டீங்கன்னா எதுவும் 0 ஆயிரணும். அப்படின்னா கல்யாணம், காட்சி, கருமாதி, வேலைக்கு போறது எதுவுமே இருக்கக்கூடாது. என்னது? எதுவுமே இருக்கக்கூடாது. அதுதான் இதுல ஒரு பாயிண்ட் சொல்ற என்னன்னா, அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த பிராண சக்திய, ஆகாச சக்திய இந்த பாடிக்கு சென்ற வந்து அந்த இது வழியாதான் வந்து உள்ள தள்ளுதுன்றாரு. இந்த இதுல புக்ல போட்டிருக்காரு. அது வந்து அந்த ஈர்ப்பு, அந்த ஒவ்வொரு பாடிக்கு தேவையான சக்தியை வந்து அது வழியாதான் உள்ள இழுக்குது, தொண்டையில. சரி, அது எப்படி பண்ணணும்னா, நேர நிமிந்து படுத்திருக்கணும் அல்லது வந்து தரையில சமமா படுத்திருக்கணும். தரையில சமமா படுத்திருக்கணும் அல்லது நேர நிமிந்து உட்காரணும். அப்பதான் அது கரெக்டா இருக்கும். கூன் போட்டு குறுகில உட்காந்துருக்கூடாது. கூன் போட்டு உட்காரக்கூடாது. அப்பதான் அது நிச்சி நேரா இருக்கணும். அதுதான் கரெக்ட் தான். அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க, இப்ப அதுக்குதான் என்ன பண்ணோம்னா, படுத்து தூங்கும் பொழுது கூட சமதளத்துல படுத்து பழகுங்க அப்படின்னு சொல்றது. அப்ப சமதளத்துல படுத்து இந்த சமமா ஓடணும். அதனால வந்து இந்த நேரம் நின்று பண்ணணும் அப்படிங்கறதுதான். அது நீங்க பிராக்டிஸ் பண்ணி வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அது அட்வான்ஸா கடைசியில் என்ன, ஒரு கட்டத்துல சுவாசமே உள்ள நின்று பழகிற மாதிரி பண்ணி எப்படி போனாலும் சுவாசம் இப்படித்தான். அது ஒரு கட்டத்துல ரூல்ஸ் எல்லாம் தாண்டி உடைச்சிட்டு போயிடும். ஒரு ஆரம்பத்துல ரூல்ஸ் எல்லாம் போட்டு கரெக்ட் பண்ணலாம் தவிர, அதுக்கப்புறம் இப்ப அது மெச்சூரிட்டி ஆனதுன்னு வச்சுக்கோங்க, அது உள்ள போயிட்டே இருக்கு. அது விசித்திரமான வேலை. அதாவது குவாண்டம். அது எப்படி போயிருதுன்னா, குவாண்டத்துல உள்ள போயிட்டு அது எனர்ஜி எப்படி இறங்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அது பாட்டுக்கு உள்ள இப்படி அந்த ஒரு சிஸ்டத்துலதான், ஒரு ஆரம்பத்துலதான் அப்படி இருக்குமே தவிர, அது மெச்சூரிட்டி ஆக ஆக உன்னை காப்பாற்றுறதுக்கான பல்வேறு வடிவத்தை எடுத்து உள்ள போயிட்டே இருக்கு. இப்படி நேரா உட்கார்ந்தா என்ன, எப்படி இருந்தா என்ன, எப்படி பார்த்தாலும் அது உள்ள பூந்துகிட்டே இருக்கு. இந்த ஸ்பின் அப் ஸ்பின் டவுன். அதனாலதான் இவனுக்கு என்ன பண்ணணும், இந்த உடலை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கின்ற பொழுது கடுகளவு தான் எங்களுக்கு தெரியுமே தவிர உடம்பில் முழுமையாக என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுங்கிறத வெள்ளைக்காரன் ரிப்போர்ட். அதனால நோயை குணமாக்க முடியாதுங்கிறான். என்னது? குணமாக்க முடியாது. இப்ப நாம நோய் குணம் எங்க பசியவே கண்ட்ரோல் பண்றமாமா நோய் குணம். இங்க நல்லா புரிஞ்சுக்க. இப்ப தைரியம் உங்களுக்கு வந்திருக்கணும். பசியவே கண்ட்ரோல் பண்ணிக்கின்ற பொழுது இந்த நோய்ங்கிறது இடையில வந்தது. நோய்ங்கிறது ஏங்க இப்போ நான் சொல்றேன், இப்ப இறைச்சி திங்கிறோம். அதாவது இறைச்சி திங்கிற அது ஒரு பழக்கம் வந்துட்டு போகுது. சைவம் திங்கிற அது வந்துட்டு போகுது. எல்லாமே இடையில வந்துட்டு போறதானே. அப்ப இடையில வந்துட்டு போறது இடையில வந்துட்டு போனதை வந்து ஏன் நீக்க முடியாது? நம்ம பிரச்சனையே வந்து பல கோடி ஆண்டா இருக்கிற அந்த ஜீரண நீரை நிறுத்தி பழகுதல் தான் பிரச்சனை. அதை யாரும் சொல்லித்தர மாட்டானுங்க, தெரியாது. ஏன்னா அதுக்கான வரியம் வள்ளுவர்கிட்ட தான் இருக்கு. உலகத்துல எந்த புத்தகம், கீதையில கிடையாது, குரான்ல கிடையாது, பைபிள்ல எதிலுமே இல்லை. என்னது? எங்கேயுமே. அங்கதான் இந்த பிரச்சனை. நம்ம தமிழனுக்கு மட்டும்தான் எழுதப்பட்டு இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். உலகத்துல தமிழ்நாட்டுல மட்டும் தமிழனுக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும். தமிழ்நாட்டு இருந்து தான் போயாகணும். எங்க இருந்து போயாகணும்? தமிழ்ல இருந்து ஊற்றெடுத்து போகணும். தமிழ்ல இருந்து தான் போயாகணும். அது திருக்குறள் இருந்து தான் போயாகணும். வேற வழியே கிடையாது. திருவள்ளுவர் வந்து 2 பாயிண்ட் எடுத்திருக்காரு. மொத்தம் 3 பாயிண்ட். 2 பாயிண்ட் ஜெர்மன்ல இருந்து எடுத்திருக்காரு, 1 பாயிண்ட் திருக்குறள். அதோட முடிச்சுட்டே இருக்காத. மத்தால சப்ளிமெண்ட்ரி. திருவள்ளுவர், திருமூலர், அது பகவத்கீதை, லொட்டு லோசுக்கு எல்லாமே சப்ளிமெண்ட்ரி. எல்லாமே சப்ளிமெண்ட்ரி சேர்த்திருக்காரு. ஆதாரத்தை கொடுக்கணும் சாமி. அதாவது எப்பவுமே டேட்டா கூட கொடுக்கணும். உன்னை நியாயப்படுத்துவதற்கு 10 பாயிண்ட் கொடுக்கணும். என்னது?
சர்டிபிகேஷன் ரிப்போர்ட், இதெல்லாம் கொடுக்கணும், சும்மா இல்ல. அதனாலதான் கஷ்டப்பட்டு எழுதியிருக்காரு வெங்கடேசன். வந்து பல நூல்களை ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கு. ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, இந்த உற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாம அற்றே தபத்திற்கு ஊருன்னு சொல்லி போட்டு உடனே கந்தர் அலங்காரம் ஒரு பாடல் இருக்கு. கந்தர் அலங்காரம் என்னது? அந்த கந்தர் அலங்காரத்துல அருணகிரிநாதர் ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. அதாவது எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாத நடவடிக்கைன்னு எழுதுவாரு. அது என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த உற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாம அற்றே தவைத்த கூறு, எந்த உயிர்களுக்கும் தீங்கு செய்யாத நடவடிக்கைக்கு பேர் தான் தவம் எழுதுவாரு. அதைத்தான் வந்து கந்தர் அலங்காரத்தில் எழுதியிருப்பாரு. யாரு? அருணகிரிநாதர். இந்த பாட்டுல எழுதியாச்சு. தண்டாயுதமும் சூலாயம் விளத்தாக்கி தண்டாயுதமும் சூலாயம் விளத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி வீழ்த்திடுவேன் செந்தின் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர்வால் கண்டாயட அந்தகா வந்துவார் சற்றியன் கைக்கு எட்டவேன்னு ஒரு யமனை எதிர்த்து பாடுகின்ற பாடல். வள்ளுவர் வந்து யமனை எதிர்ப்பதற்காகவே சொல்லி இருக்கிறார். யமனை எதிர்ப்பதற்காக அந்த திருக்குறளை பயன்படுத்தியிருக்காரு. ஆக எங்க ஒத்து போகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கந்தர் அலங்காரத்தில் திருவண்ணாமலையில் இருந்தார் பார்த்தீங்களா? திருவண்ணாமலை அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் இருக்கிறனாலதான் திருவண்ணாமலைக்கு அவ்வளவு அந்த புகழ். அருணகிரிநாதர் இல்லைன்னா இங்க ரமண மகரிஷி கிடையாது. ரமண மகரிஷின்னு ஒருத்தர் இருக்காருல, அவர் அங்க கிடையாது. புரியுதா? எல்லாம் அருணகிரிநாதருடைய கொள்கையை பின்பற்றவங்க. ஆனா இன்றைக்கு இருக்கிற அந்த மடத்துல பாத்தீங்கன்னா அருணகிரிநாதருக்கு நேர் எதிரான கொள்கையுடைய அங்க இருக்கணும். நான் போய் நேர்ல பார்த்துட்டு தான் வந்தேன். யாருக்கும் தமிழும் தெரியாது, ஓரளவும் தெரியாது. தமிழும் தெரியாது, தமிழ் பேசவும் மாட்டானுங்க, ஒன்னும் தெரியாது. எந்த சித்தர் கொள்கையும் பேச மாட்டானு. கேட்டா ரமண வச்சு புக்கு வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கானுங்க. பார்த்துட்டு தான் வந்தேன். அது ரமண மகரிஷி மடம் வந்து ரமண மகரிஷி மடம் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற அத்தனை மடங்களும் என்ன மடம் ஆயிடுச்சு? வியாபார மடங்கள் ஆகிவிட்டன. சரி, நேர்ல பார்த்துட்டு தான் நான் சொல்றேன். வெங்கடேசன் சொல்றது உண்மையான்னு பார்த்தா உண்மைதான். அங்கெல்லாம் பிசினஸ் தான் நடக்குது. அங்க உதுமை எனக்கு சோத்த காலங்காத்தால சோத்த போட்டுட்டு இருக்கிறான். அது எப்படி அந்த உருப்பிடுமான்னு கேட்கறேன். எந்த சித்தர் சோறு போடச்சானா காலையில? சோறு யாரையா போடச்சுன்னாங்க? சோறுங்கிறது சோம்பேறிகள் உண்டாக்குற இடம். என்னது? ஆமா, சோம்பேறில உண்டாக்கிட்டு சோறு கடவுளை பார்க்க வரதில்ல, சோத்துக்குண்டாவே பார்த்துட்டு எப்ப பாரு சோத்துக்குண்டாவே பார்த்துக்கிட்டே காண்டிருக்கான். அப்புறம் அவனுக்கு எப்படி கடவுள் வரும், அருள் வரும்? பசி தாகத்தை கட்டுப்படுத்துற பயிற்சி சொல்றதை விட்டு போட்டு அது பணக்காரன், இந்த திருட்டு பணக்காரன் பூரா இருக்கு, அவன் வந்துருவான். யார் இந்த கடவுளுக்கு யார ஜாடுறான்னா, எவன் கோடி கணக்கில் திருடி வச்சிருக்கான்னு அவன் தான் கடவுளுக்கு ஜாடுறா போடுவான். யாரு? ஆமாங்க, நம்ம மாதிரி பஞ்ச பிரதேசிகள்லாம் கடவுளுக்கு ஜாடுறா போட மாட்டானுங்க. எவன் கோடி கணக்கில் திருடுறான், எவன் வாயை திறந்த பொய் பேசுறானோ அவன் தான் கடவுளுக்கு ஏஜென்ட். என்னது? ஆனா அந்த கடவுள் அவனை தண்டிக்கவே மாட்டார். பாருங்களேன், எவன் திருடுறான், எவன் கற்பழிக்கிறான், எவன் கொலை, அவனையெல்லாம் கடவுள் தண்டிக்கிறது இல்லை. அவனையெல்லாம் திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில பேரை வச்சுக்கிட்டு திருடவன கோடிக்கெல்லாம் திருடுறானுங்க. என்னது? அந்த ரெட்டி குரூப் பூரா யார்? இந்த ரெட்டி ரொட்டி எல்லாமே அந்த ஆட்டை போடுறதுதான். எல்லாம் வெங்கடேசன் ஆட்டை போடுறது. வெங்கடேசனே ஆட்டை போடுறது. என்னதான் பண்றது நம்ம? அப்ப இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு, கடவுள் என்பது மனிதன் தான். அங்கே கடவுள் மனிதன் தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அவன் ஒரு ஆசை. ஒரு 100 கோடி ரூபாய் திருடி வச்சுட்டோம்னா 2000 உயிரோட இருக்க இவன் நினைச்சிட்டு இருக்கான். அதாவது 100 கோடி ரூபாய் திருடி வச்சுட்டாவோ அல்ல 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டாவோ நம்மளுக்கு 100 ஆண்டு உயிரோட இருக்கலாம்னு நினைக்கிறா. ஒண்ணும் நடக்காது. என்னது? நடக்காது. அப்புறம் 100 கோடி வச்சுக்கிற எப்படி போய் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு நீ சாகறீங்க? ஐயோ ஐயோன்னு கத்திட்டு தானே சாகற. அதுதான் விஷயம். முடிச்சுக்கலாம். இதுதான் ஃபைனலுங்க. இது யாரும் தப்பிக்கவே முடியாது. இதுதான் ஃபைனல். இதத்தான் சமாதிங்கிறான். சமம் கூட்டல் ஆதி. சரி, இப்ப செத்து போனதுக்கு அப்புறம் சமாதிங்கிறியே, அவன் துடிதுடித்து செத்தான். எப்படி செத்தான்? நீங்க இயற்கை எழுதினான்னு போட்டீங்க. அவன் அந்த சாகரத்துக்கு நான் பாருங்க, ஆஸ்பத்திரி போய் சித்திரவதை போட்டு கால் அழுகி கை அழுகி ஆப்ரேஷன் பண்ணி பொழந்து கட்டி அவன் டாக்டர் கொண்டுதான் அனுப்புறான். கேட்ட இயற்கை எழுதினாருங்கிற. என்னடா இயற்கை எழுதினார்? எங்கடா இயற்கை எழுதினார்? உட்காந்து இருந்தார். இப்படியே ஆஸ்பத்திரி செத்து சுடுகடாய் 50 லட்சத்துக்கு காலி வந்துட்டு உட்காந்து இருக்கிறான். அவன் அதான் பணத்தை கொடுத்து புடத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறான். பணத்தை கொடுத்துட்டு புடத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறான். இவனை போய் இயற்கை எதுனால இது ஏங்க
சும்மா தின்னு. அதான் நீங்க கடைசியில பாத்தீங்கன்னா மரணத்தை பத்தி எழுதியிருப்பாரு. முடிச்சுக்கலாம், நேரமாயிட்டே இருக்கு. மரணத்தை பத்தி எழுதியிருக்காரு. மரணத்தை பத்தி எழுதியிருக்கிற பொழுது மரணத்தை 3ஆ பிரிப்பாரு. அதாவது முக்தியில் அடைகிற மரணம், இந்த நோய்வாய்ப்பட்டு சாகிற மரணம், துர்மரணம்னு 3ஆ பிரிச்சிருப்பாரு. நோய்வாய்ப்பட்டு சாகிற ஒரு மரணம், துர்மரணம்னா இந்த துர்மரணம் எப்படி தற்கொலை பண்ணிக்கிறது, திடீர்னு ஒருத்தனை சுட்டு கொள்றது, தூக்கு மாட்டிக்கிறது, போர்ல சாகிறதால இந்த 3ஆவதுல வருது. இப்ப இந்த முதல் மரணம் சொல்றோம் பார்த்தீங்களா, அதை நோக்கி போறதுதான் முடிவு, அதை நோக்கி சூட்சம், அதை நோக்கி போறதை நம்ம முயற்சி பண்றோம். என்னையா முடிச்சுக்கலாம். ஆகையினா இவ்வளவு விஷயம் இருக்கு. ஆக இது பார்த்தா ஒண்ணும் இல்லை. இதுக்குதான் திருவள்ளுவர் என்ன பண்ணாருன்னா, கரெக்டா என்ன இந்த திருவள்ளுவர் எங்க வராருன்னு கேட்டீங்கன்னா அதனாலதான் என்ன பண்ணாரு 942ல. ஏன் திருவள்ளுவர் நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம்னா, அவர் ஆராய்ச்சி பண்ணி மட்டும் ஒத்துக்கோ, ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு மட்டும்தான் புரியணுங்கிறதுக்காக எழுதிட்டாரு. அதாவது ஆராய்ச்சி பண்ணி அது ஒத்து பார்க்கணும், அது புரிந்து பார்க்கணும். அதே நேரத்துல நான் சொல்ற மாதிரி பிறர் சொல்ற மாதிரி இருக்குதான்னு பார்த்துக்கணும் சொல்றாரு திருவள்ளுவர். அதனாலதான் வெங்கடேசன் என்ன பண்றாருன்னா, திருவள்ளுவர் தான் ஃபைனல் எழுதுவாரு. திருவள்ளுவர் சொல்ற மாதிரி நான் கம்பேர் பண்றேன் அப்படிங்கிறாரு. இப்போ திருவள்ளுவர் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாதுன்னு சொன்னா அருணகிரிநாதரும் அப்படி சொல்ல வேண்டும். இதைத்தான் கொஞ்சம் மாத்தி சொல்றாரு வள்ளலார். எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாதே, அதேதான் அது. என்னது கான்செப்ட் அது. ஆனால் ஆதாரம் எங்கே இருக்கிறதுன்னு கேட்டா, இவர் பாடலாக எழுதிட்டார். யாரு? திருமூலர். அந்த அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்துல தந்தாயுதம் சூலாயுதம் விளத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி வீழ்த்திடுவேன், அது யமனை எதிர்த்து பாடுகின்ற ஒரு புலவர் பாடல். அதுதான் அவரு. ஆக எங்கிட்ட எந்த உயிரையும் நேசிக்கிற ஒரு வைரம் இருக்கிற காரணத்தால் என்னை எப்படி நீ கொலை செய்ய முடியும்னு கேக்குறாரு. யாரு அருணகிரிநாதர். யமனை பற்றி கேளு, யமனை பற்றி. அதேதான், யமனை பற்றி. யமனே நீ வர முடியுமா என்கிட்ட, நீ வந்துருவேன், நீ அவனே நான் எல்லா உயிரும் நேசிக்கிற பொழுது நீ எப்படி என்னை கொலை செய்வேன்னு கேட்கிறாரு. அங்கதான் திருவள்ளுவர் வர்றாரு. திருவள்ளுவர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படி சொல்லி போட்டு முதல்ல பாடம் 200 தவம்னு உலகத்துல தவம்னு என்னன்னு சொன்னது திருவள்ளுவர் தான். ஏவனுமே சொல்லல. தவம்னு சொல்லி போட்டு ஒருத்தர் நெத்தி நினைக்க சொல்லுவான், ஒருத்தர் உச்சி மண்டை நினைக்க சொல்லுவான், ஒருத்தர் தொண்டை நினைக்க. இதெல்லாம் தவம் கிடையாது. இதெல்லாம் தவம் இல்லை. உற்றநோய் நோன்றல். உற்றநோய் சொன்னால் பிறவி துன்பமான பசியை நிறுத்துதல்னு அர்த்தம். பிறவி நோய், இந்த கர்ம நோயின்னு சொல்றீங்க பாருங்க, இந்த கர்ம நோய் பிறவி நோயை தான் முதல்ல சொல்றாரு. இந்த டிஎன்ஏல பதிவாகிறது இந்த கர்ம நோய் தான். இந்த பிறவி நோய் தான் டிஎன்ஏ. போய் சாப்பிட்ற பாருங்க, சாப்பிட்ட உடனே ஆசிட்டா மாறிடும். என்னவா மாறிடும்? ஆசிட். ஆசிட்டா மாறிச்சுன்னா அது அந்த சித்திரத்தை கூப்பிட்டு எழுதிடுவான், மாவட்ட சாவு உறுதினு எழுதிடுவான். என்னது அவருதான் அவர் யம தர்மத்தை எழுதிட்டப்ப ஸ்ட்ராங்கா எழுதிட்டா அவர் சாவ நோக்கி போறாரு. அதனாலதான் கல்யாணத்துல போடுறப்ப, கல்யாணத்துல பாத்தீங்கன்னா அரிசி போடுவாங்க, கல்யாணத்துலயும் அரிசி போடுவாங்க, செத்து போனதுக்கு அப்புறம் அரிசி போடுறாங்க. அதுதான் சிம்பாலிக்கா சொல்லியிருக்கான். அவனை அரிசியில தொடங்கி அரிசியில சாப்பிடான்ட்டான். என்னது அரிசியில சாப்பிடான்ட்டான். அது மட்டும் பாலும் ஊத்திடுவானுங்க. என்னது அங்கே இதெல்லாம் கடைசியில நடக்குது பாருங்க. அதனால சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா அரிசி சோத்தை அப்படியே புடுங்கடான்ட்டான். அததான் யார் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா இவரு அர்னால்ட் தெளிவா சொல்லிட்டாரு. அரிசி சாப்பிட்டா மாவனை சாவு கெட்டிடான்னு எழுதியிருக்காரு. உலகத்திலே ஒர்ஸ்ட் ஃபுட்னு எழுதியிருக்காரு. உலகத்திலே இதுதான் இந்தியாவில இருக்குது. இந்தியா மட்டும் இல்ல, உலகத்துல பாதி நாடுகள் அரிசி சாப்பிட்ற நாடுதான். உலகத்துல பாதி நாடுகள். ஈரான் ஈராக் வரைக்கும் அரிசி தான். இங்கது ஈரானு ஈராக்கு தாய்லாந்து எல்லா ஆசியா இந்தியால உலகத்துல இருக்கிற பாதி நாடு அரிசி திங்கிற நாடு தான். அத்தனை பேரு சக்கரை நோயாளி தான். உலகத்துல வேகமா சக்கரை நோய் பெருகிட்டே போகுது. இதுக்கெல்லாம் காரணம் அரிசி தான். அரிசி சாப்பிட்றவங்க தப்பு இல்ல, அரிசியிலே தின்னுட்டு இருக்கிறது. என்னது மாத்தி மாத்தி திங்கிறது. தோசையில திங்கிறது, அப்புறம் இட்லியில திங்கிறது, அப்புறம் தயிர் சோறுல திங்கிறது, பொங்கல்ல திங்கிறது. அது மாத்தி மாத்தி திங்கிறது. அது வடிவம் மட்டும் மாத்திக்கிறது. எப்படி வடிவம் மட்டும் மாத்திக்கிறது.
ஷேப்பை மாத்தி கரெக்ட், ஷேப்பை மாத்திக்கிறது, ஷேப்பை மாத்தி அதுக்கு தகுந்த மாதிரி சட்னி சாம்பார் வச்சு அடியே நடிக்கிறது. இப்ப என்னன்னா தொடர்ந்து உள்ள போய் 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 ஏசிட்டா மாறி அந்த மரணத்தை அது உறுதி. அதான் சொல்றான், அந்த டிஎன்ஏல வந்து ஏற்கனவே அது ஆசிட்டை தான் படைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம உடம்பு அமினோ அமினோ அதுக்கு பேர் அமினோ ஆசிட். என்னது அமினோ ஆசிட்? என்னது? இதுதான் பேசிக். அமினோ ஆசிட் தான் பேசிக். அந்த அமினோ ஆசிட்டை அதிகப்படுத்துறது என்னது? அது நியூட்ரல். அது நியூட்ரலா இருக்குது, அப்ப பிரச்சனை இல்லை. நியூட்ரலா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இவன் இந்த ஆசிட் உள்ள போட்டுக்கிறான் பாருங்க. ஆசிட் ஏன் போடுற? ஆசையின் காரணமா போட்டுக்கிறான். ஆசையின் காரணமா ருசியின் உள்ள போட போட அது சித்திரகுப்தன் வலுவா எழுதிட்டு போயிடுறான். வலுவா எழுதிடுறான். அது எழுதிட்டே இருக்காரு. தப்பு பண்ண பண்ண எழுதிட்டாரு. அது படிச்சுட்டு ஏறிட்டே போகுது. கடைசியில எழுதி முடிச்சு இவரு அவ்வளவுதாங்க சாமி, நேரம் இது இவர் தேர மாட்டாரு சாமின்றான். இவரு அவ்வளவுதான் சாமி, இவர் தேர மாட்டாரு. பணக்காரன் அவனு சீக்கிரம், பணக்காரன் நிறைய எழுதும்பாரு. பணக்காரன் நிறைய எழுதுறா, நிறைய அவன் படிச்சு நிறைய எழுதுறான்றார். அவர் பணக்காரன் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பணக்காரனா பிடிக்கவே பிடிக்காது. அதனாலதான் ஏசுனார் ஒரு இடத்துல சொல்லுவாரு. ஏசுனார் இது அழகா பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது பணக்காரர்களுக்கு என்னுடைய ராஜ்யத்தில் இடமில்லை எழுதியிருக்காரு. என்னது? பணக்காரர்களுக்கு என்னுடைய ராஜ்யத்தில் இடமில்லை. இதெல்லாம் என்ன இங்க எங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் இப்ப அப்படியே இந்த கொஞ்சம் நான் மாத்துறேன். நீ பணக்காரனா இரு, ஆனால் உணவில் ஏழையாக இரு. அதான் நான் மாத்துறேன். என்னது? நான் என்ன பண்றேன்னா, நீ இப்போ ஐயா வந்து நன்கொடை கொடுக்காருன்னா ஒரு பணக்காரனா தான் எனக்கு கொடுக்க முடியும். அவர் ஏழையா இருந்தா எனக்கு கொடுக்க முடியாது. புரியுதா? பகிர்ந்து கொடு. அப்போ இப்ப நான் என்னங்க, நான் பெரிய பணக்காரன் கிடையாது. நான் அப்ப பணக்காரன் எப்பவோ பணக்காரனா இருப்பேனுங்க. நானு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் பணக்காரனா இருப்பேன். அப்பவே லட்சக்கணக்கில் பணம் வச்சிருந்தேன். அப்பவே நண்பர்கள் 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் கணக்கு. நான் 1998 96 7-8 லட்சம் பணம் வச்சிருந்தேன். எல்லாம் வியாபாரம் பண்ணி எல்லாம் அப்பவே நான் பணம் கொடுப்பேன். அப்போ அதுக்கப்புறம் வெங்கடேசனை சந்திச்ச உடனே மறுகணமே எல்லா தொழிலையும் படிப்படியா குறைச்சிட்டு வந்தேன். ஷேர் மார்க்கெட்ல நான் எப்படி சம்பாதிக்கனே தெரியாது. எல்லாம் கரெக்டா சம்பாதிச்சு லட்சக்கணக்கில் வச்சிருந்தேன். அப்பவே 20 லட்சம் 16 லட்சம் பணம் வச்சிருந்தேன். இன்னைக்கு 16 கோடிக்கு சமம். புரியுதா? அப்பவே இடம் வாங்கிருந்து 16 கோடிக்கு சமம். ஏன்னா 2017 100 சென்ட் இடம் வாங்கினேன். 5 லட்ச ரூபாய்க்கு. இன்னைக்கு 40 லட்ச ரூபாய்க்கு கேட்கறானுங்க. வெறும் 7 வருஷம் கூட தாண்டல. என்னது? இப்ப பக்கத்தால ஒருத்தர் வந்து ஒரு பத்திர எழுத்தாளர், அவர் பேரு சிகாமணின்னு பேரு. என்னங்க நம்மளது கொடுத்துடுறீங்களாங்கிறாரு. நான் வந்து போர் போட்டு வீடு கட்டி எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த மொட்டை காடு 30 லட்சத்துக்கு போகுது. மொட்டை காடு உனக்கா முட்டுட்டா குஞ்சே பொறிக்காது. அந்த காடு 30 லட்சத்துக்கு போகுது. நான் வீடு, மின்சாரம், லைட்டு, சிங்கிள் பேஸ், போரு, தண்ணி கிண்ணி, ஒரு 10 பேர் தாங்க வீடு கீடு எல்லாம். ஃபென்ஸ் மட்டும் போடல, மற்ற எல்லாம் போட்டேன். ஃபென்ஸ் போட்டு 5 லட்சம் செலவாக, அது வேண்டான்னு விட்டுடுச்சு. அதே வேண்டாம் 5 லட்சத்தை போடுறது அப்படின்னு. அது பின்னாடி பாத்துக்கலாம். போட்டோம்னு வச்சுங்க, அருமையான தளம் அது. புரியுதுங்களா? அது எல்லாம் இருக்கு, போய் உட்காந்து ரெடியா இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அந்த ரேட் என்ன ரேட்டு? 50 லட்சத்து 40 லட்சத்துக்கு குறைஞ்சு போக. என்னுடைய கட்டட மதிப்பே 10 லட்சம் வந்துடும். கட்டட போர் போடுறதுக்கு 2 லட்சம் வேணும். மின்சாரம் வாங்குறதுக்கு 50,000 வேணும். எல்லாம் இந்த வைத்தியத்துல சம்பாதிச்சது அவ்வளவுதான். சரிங்களா? நான் முடிச்சுக்கிறேன். ஆகையினால ஆசிரியர் எழுதியிருப்பது அவருடைய சொந்த கருத்து என்பதை நான் இங்க இங்க என்னன்னா, இந்த ஒவ்வொருத்தரும் எழுதுறாங்க பாருங்க, அதெல்லாம் அவங்க சொந்த கருத்துட்டாரு வெங்கடேசன் சொல்றாரு. அங்கதான் புரிஞ்சுக்கணும். இது அவன் இப்ப நீங்க சண்முகம் சொல்றது உங்க சொந்த கருத்து, நான் சொல்றது எங்க சொந்த கருத்து, நீங்க சொல்லுங்க சொந்த கருத்து. ஆனா பாயிண்ட் எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஜீரண நீரை நிறுத்தி பழகுதல், சாந்தமாகுதல். மீண்டும் நாம் வந்து மறுபடியும் பேசலாம். நன்றி. நன்றி. இடையில தனிப்பட்ட முறையில் உங்களை மறுபடியும் கூப்பிட்டு பேசுறேன். நன்றி.